Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. How are you doing all? பேசுறது கேட்குதா எல்லாத்துக்கும்? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிக்கா? எஸ் ஓகே ஓகே. இதில் வந்து இணைஞ்சிக்கிற அனைவருக்கும் ஈழன சார்பாக நாங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இது வந்து எங்கள்கிட்ட 7வது பெட்ச். இதுக்கு முன்னால் வந்து 6 பெட்சுகளை நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிறோம். இது வந்து 7வது பெட்ச். அப்போ இது வந்து ஒரு அறிமுக வகுப்பு வந்து இப்போ அதாவது வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா என்ன பிரச்சனைன்னு வந்து இது தொடர்பாக நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ அடிக்கடி மெசேஜை போட்டு இது இப்படி வருமா அப்படி வருமா இது எப்படி செய்யலாம்னு சொல்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு இது உண்டு. அப்போ அதை வந்து இந்த செஷனின் ஊடாக சரியா இந்த அமர்வினூடாக உங்களுக்கு அந்த சகல விஷயத்தை வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கொள்ளும். இது போக வந்து மேலதிகமாக ஏதாவது தெளிவுகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து ப்ரைவேட்டாக இன் பர்சன் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், தொடர்பு கொண்டு அதற்குரிய தெளிவுகளை வந்து அப்பப்போ பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? எங்களோட வந்து நிறுவனம் வந்து ஈலர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டிரெக்டர் சார் வந்து அரஹம் சார். நான் வந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்டர், ஜாப்பனீஸ் இன்ஸ்ட்ரக்டர். சரி, என் பேர் வந்து அசாம். அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஜப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் சொல்கிறது வந்து அந்த ஜேஎல்பிடி. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க ஜேஎல்பிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அங்கே இங்கே வந்து என்ன செய்வீங்க, நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதில் வந்து எங்களோட நிறுவனம் சரியா, எங்களோட நிறுவனம் வந்து பொதுவாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் மற்ற இப்போ ஆட்கள் வந்து தனிப்படையில் வந்து என்ன செய்கிறாங்க, கிளாஸ்கள் வந்து செய்கிறாங்க, நிறுவனம்ன்ற பேரில் செய்கிறாங்க. இல்லாட்டி வந்து மற்ற இதுகள் நடக்குது, ஜப்பனீஸ் கிளாஸஸ் நடக்குது. இப்போ எங்களோட நிறுவனம் வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழ் மொழி மூலம் வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். எங்களை வந்து இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். அது போக வந்து என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் படித்து கொடுக்குற விஷயங்கள் வந்து எங்கேயும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் இல்லை. இப்போ இங்கேருந்து காப்பி பண்ணி அப்படி படித்து கொடுக்குற விஷயம் இல்லை. நாங்களாகவே வந்து டைப் பண்ணி அதுக்கு மொழிபெயர்ப்பு எல்லாம் வந்து தமிழ் மொழியிலே போட்டு நாங்கள் வந்து தரோம். சரியா? அப்போ இதில் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து அந்த விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன செய்ய கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். இப்போ ஜேஎல்பிடி வந்து நீங்கள் வந்து யோசிப்பு வந்து ஜேஎல்பிடி செய்யணும். சரியா? ஜேஎல்பிடி சிலாக்கள் வந்து கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஜேஎல்பிடி வந்து என்ன மாதிரி, எங்கேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து இப்போ ஜேஎல்பிடின்னு சொன்னால் வந்து இப்போ N1ன்னு சொல்லி வருது. அதே மாதிரி வந்து இதில் வந்து அந்த மியூட் பண்ணிக்கோங்களே, அந்த இதை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஆன்சர் அப்படி ஏதாவது பேச டைமில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா சரி. ஏன்னா இது ரெக்கார்ட் லீக்கு பிறகு வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மற்ற ஆட்களுக்கும் இதை பகிர்வோம். அதனால் வந்து கொஞ்சம் என்ன செய்வோம், மியூட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இதில் ஜேஎல்பிடி வந்து சில அடிப்படை விஷயங்கள் நீங்கள் விளங்கிக்கோங்க. மேலதிக விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால இப்போ நீங்கள் பார்த்தீங்க வந்து N1 N2 3 4 5 சரி சொல்லுவாங்க. இப்போ சில கோடு தெரியாமல் நாங்கள் N1 ஆரம்பிக்கவா, ஏன்னா இது ஒன்று நீக்கிறதுனால. சரியா? அப்போ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த N1 சரியா, N2 N3 சரியா, N4 N5 சரியா. இப்போ இதில் வந்து சிலாக்கள் வந்து ஸ்போக்கனுக்காக இன்றைக்கி இணைஞ்சிப்பீங்க. சிலாக்கள் வந்து ஜேஎல்பிடி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக வேண்டி, சான்றிதழ் எடுக்கிறதுக்காக வேண்டி இணைஞ்சிப்பீங்க. சிலாக்கள் வந்து வேறு நோக்கங்களுக்காக இணைஞ்சிப்பீங்க. யார் இணைஞ்சாலும் எல்லாத்துக்கும் உரிய உங்களுக்கு கேள்விக்குரிய வந்து இல்லாட்டி வந்து உங்களுக்கு சந்தேகத்துக்குரிய தெளிவு வந்து இதில் கிடைக்கும். சரியா? கட்டாயம் வந்து கடைசி வர கட்டி வந்து பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து எங்களோட தொடர்ந்து எங்களோட பயணிக்கணும், இப்போ ஈலர்னர்ஸ் ஹப்போட பயணிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையை கூட பிரயோசனமாக ஈக்கலாம். சில வந்து பிறகு வந்து அவங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுறது கூட இப்போ எங்களோட கிளாஸில் அறிமுக வகுப்பில் சேர்ந்து சில பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து சேர்ந்தாக்களும் ஈஸி. அப்படி இல்லாட்டி நீங்கள் செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு உதவியாக ஆகிக்கும். சரி, இதில் என்னென்னா
இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, ஜேஎல்பிடின்னு சொல்கிறது வந்து ஜப்பான் மொழி தேர்ச்சி பரீட்சை. இது வந்து ஜப்பான் நாட்டால் வைக்கிறாங்க. ஜப்பான் நாட்டால் வச்சு ஜப்பான் நாட்டாலே வந்து என்ன செய்கிறாங்க வந்து சான்றிதழ் தருவாங்க. இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு சில நிறுவனங்கள் வந்து என்ன செய்யணும் தலையிட்டு இப்போ இப்படி வந்து ஃபேக்காக வந்து கொடுக்குற ஒரு விஷயம் உண்டு இல்லை. இது அவ்வளோ வந்து ஒரு உதாரணம் சில எக்ஸாமை பொறுத்த வரையில் இந்த நிறுவனம் கொடுக்குது அந்த நிறுவனம் கொடுக்குது சல்லி எடுத்துகிட்டு செய்வோம். இது அப்படி இல்லை. நேரடியாக வந்து அந்த நாட்டிலையும் நடக்கும். எங்கட நாட்டில் வந்து எப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். எப்பயுமே எக்ஸாம் இல்லை. சரியா? ஜனவரி நடக்கும். சரியா? அதே நேரம் வந்து ஜூலையில் நடக்கும். சரியா? இப்போ இதில் வந்து நான் டேட் வந்து சிலதுக்கு ஜனவரியில் இத்தனை குறிப்பிட்ட நேரத்தில் சிலதுக்கு முன்பின் ஆகலை. சனி ஞாயிறு இந்த அந்த டேட்டில் வைப்பாங்க அவங்க. சில ஏதாவது அந்த நாளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த என்ன நடக்கும் கொஞ்சம் முன்பின் ஆகும் டேட்டில். ஆனால் வந்து ஜனவரியில் வந்து டிசம்பரில் நடக்கும். இதில் வந்து ஜூலையில் நடக்கும். சரியா? ஜூலையில். அப்போ வருஷத்தில் வந்து இந்த 2 நாளில் நடக்கும் வந்து இந்த எக்ஸாம். அப்போ இந்த எக்ஸாம் வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் உங்களை செய்யலாம். சரியா? உலகத்தில் எந்த நாட்டில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நீங்கள் இது விளங்கிக்கொள்ளணும் என்ன விஷயம் சொல்லி. இது வந்து எந்த நாட்டிலையும் நான் செய்யலாம். ஜப்பான் நாட்டிலேருந்து செய்யலாமான்னு சில ஆட்கள் கேட்பாங்க. ஜப்பான்லேருந்து மற்ற நாட்டிலேருந்தே செய்கிட்ட வந்து ஜப்பான் நாட்டிலேருந்து என்ன மிச்சம் நல்லா அழகாக அவங்களுக்கு செய்யலாம். சரிதானே? அப்போ இந்த வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து ஜப்பான் நாடு. இலங்கையில் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் சிட் பண்ண போனண்டா உதாரணத்துக்கு என்3க்கு மேலே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கொழும்புல இருக்கிற ஸ்கூல்களில் வந்து முக்கியமான ஸ்கூல்கள்லாம் வந்து தெரிவு செஞ்சு அந்த இடங்களில் வந்து பரீட்சை மண்டபமாக எல்லாம் மாற்றப்பட்டு எல்லா ஏற்பாடுகள்லாம் செஞ்சு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ வெறும் விமர்சையாகி வந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வந்து சில முன்கூட்டி பேத்திடுவீங்க. அப்படி நடக்கும். அதே மற்ற இதுகள் வந்து மேலதிக என்3க்கு மேலே வந்து அந்த கொழும்புல உள்ள அந்த அந்த பெரிய அந்த இதுக்கு தானே அந்த இதில் வந்து இது நடத்துவாங்க. பிஎம்ஹெச்ஐ அந்த இந்த பெரிய ஒரு இதொண்டிக்கு தானே அந்த அந்த இதில் நடத்துவாங்க. சரியா? அப்போ இது வந்து இந்த எக்ஸாம் தொடர்பான சில விஷயங்கள். சரியா? ஜேஎல்பிடி எக்ஸாம் அது நடத்தி எக்ஸாம் நடந்ததுக்கு பிறகு வந்து எக்ஸாம் நடந்தது பிறகு வந்து ஒரு நிமிஷம். ஹலோ. அப்போ இதில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கிறது வந்து என்ன இருந்துச்சுன்னா அந்த நாட்டிலேருந்து பேப்பர் அனுப்பி அந்த திருத்தத்துக்கெல்லாம் இது பண்ணி இங்கேயும் அங்கே அனுப்பி ஃபுல்லாக வந்து இதாகத்தான் நடத்துவாங்க. ஏன்னா ஜப்பான் நாட்டிலையும் நடத்துறதுனால யாருக்கும் வந்து ஃபேக்காக வந்து சர்டிஃபிகேட் இது பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு ஜப்பான் மொழி தொடர்பாக யாராக வந்து சர்டிஃபிகேட் தாரோம் இது நல்ல பிரயோசனம் ஆகிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பப்படாது. இந்த ஜேஎல்பிடி மட்டும்தான் இந்த ஜேஎல்பிடி மட்டும்தான் சர்டிஃபிகேட்டில் வந்து வேல்யூ. இப்போ நீ எங்கேயாவது இப்போ உதாரணத்துக்கு இதை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து ஜொப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லாட்டி வந்து இல்லாட்டி உங்களோட பிள்ளைகள் வந்து என்ன உங்களோட உதாரணத்துக்கு மேற்படிப்புக்காக ஜப்பானுக்கு போகிறது யூனிவர்சிட்டிக்கு அப்படி இப்படி ஏதாவது போகிறதுக்கு யூனிவர்சிட்டிகளுக்கு சரியா யூனிவர்சிட்டி உங்களுக்கு விருப்பமான துறை படிக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டி வந்து லாங்குவேஜ் ஸ்கூல் டீகி எங்களோட நாட்டில் அப்படி இல்லாமல் அப்படி இல்லை. ஜப்பான் நாட்டில் வந்து லாங்குவேஜ் ஸ்கூல் டீகி அந்த லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு மொழி பாடசாலை அந்த அப்படி இது வச்சுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து N5 முடிச்சுட்டு போய் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு சல்லிக்குன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அழகாக வந்து சேர்ந்து கொள்ளலாம். எந்த ஏஜென்சியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. லாங்குவேஜுக்கு சேரலாம். சேர்ந்து என்ன செய்யலாம் மேற்கொண்டு இன்றைக்கி நான் சொன்ன மேலே லெவல்கள் நான் படிச்சுட்டு போகலாம். படிச்சுட்டு வந்து என்ன செய்ய அங்கே வேலை செய்யலாம். படிக்கிறதோட வேலை செய்யலாம். அந்த நாட்டில் அப்படியே அவங்களுக்கு செட்டில் ஆகிடலாம். சரியா? இது தொடர்பாக மேலதிக விளக்கம் வந்து எங்களோட டிரெக்டர் வந்து விரிவாக வந்து விரிவாக வந்து ஒரு இது ஒன்று பண்ணிக்கிறார் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேலே யாரும் தேவைப்பட்டாக்க வந்து குரூப்பில் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த லிங்க் வந்து நாங்கள் போடுவோம். இன்றைக்கி வந்து அதை பற்றி பேச வேண்டிய இது ஒன்று ஈக்காது. அப்போ நான் உங்களுக்கு விளங்கிச்சு வந்து எப்போ எக்ஸாம் நடக்கும் டிசம்பர் ஜூலையில் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் படித்து நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைன்னு சொன்னால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் குரூப்லலாம் அப்டேட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து கருத்தில் கொள்ளணும். இப்போ சர்டிஃபிகேட்டும் கொடுத்தேன் எங்களோட நிறுவனத்தில் வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்சிங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம். சரியா? ஒரு சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி லெட்டர் வேணும்னா தருவோம் வந்து எப்படி நீங்கள் இந்த மாணவர் வந்து இந்த டேட்டில் வந்து எப்படி முடிச்சாருன்னு சொல்லி நான் தருவோம் வந்து. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து வெளியில் இதை எடுத்து வேலை எடுக்கலாம், இதை எடுத்து அப்படி செய்யலாம்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து
ஒரு போலி அப்படி ஒன்று இல்லை. யாரெல்லாம் அப்படி வேற யாராக்கும் சொன்னாலும் வந்து நம்பிடுவானே. இப்போ இது நாங்கள் வந்து மாணவர்களை பயிற்றுவிக்கிறது வந்து என்னத்த இந்த ஜேஎல்பிடி அரசாங்கத்தால் தார, ஜப்பான் அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக தார இந்த சான்றிதழை எடுக்கிறதுக்காக வேண்டி தான் உங்களை என்ன செய்யணும், நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். அப்போ இதை வந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும். சரியா? அப்போ இது வந்து கிளியர்னு நினைக்கிறேன் வந்து. சரி தானே? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கெல்லாம் நான் சொன்ன வந்து லெவல்கள் சொன்ன வந்து இது வந்து உங்களுக்கு சரி கன்ஃபியூஸ் ஆகிக்கும் வந்து சிலாக்களுக்கு. ஏன் இது வந்து இப்படி N1 என்ன அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இது என்ன விஷயம்னு சொன்னால் இவங்களோட ஒட்டுமொத்த மொழி தானே, இவங்களோட ஜப்பான் மொழியை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா 5 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா ஒரு அந்த ஜப்பான் மொழியை தாய்மொழியாக பேசக்கூடிய ஒருத்தர் வந்து லெவல் வந்து N1 ஆகிக்கும். தாய்மொழியை பேசுகிறவங்க வந்து என்னது N1 சொன்னால் ஆரம்பிக்கிறவர் லெவல் வந்து N5. ஆரம்பிக்கிறவர் லெவல் வந்து N5. அப்போ N5லேருந்து நீங்கள் அந்த ஒட்டுமொத்த மொழி இப்போ ஜப்பான் மொழின்னு சொல்லுவோமே, ஜப்பானீஸ். சரியா? ஜப்பான் மொழி. இந்த ஜப்பான் மொழியை ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறாங்க, 5 பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இது 5 பகுதியை பிரித்தாண்டா அது எப்படி இதாகும்னு சொன்னால் வந்து இந்த N5ன்னு வைப்போமே, இந்த N5ன்னு சொன்னால் நான் இதை வந்து நான் என்ன செய்கிறேன், இங்கால இப்படி எடுக்கிறேன். சரியா? நல்லா இதை பார்த்துக்குவோம். N5 நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த மொழி தானே, மொழியில் உள்ள இலக்கணமிக N5க்கு பிரிச்சுப்பாங்க. இலக்கணத்தில் குறிப்பிட்ட பகுதியை வந்து N5க்குரியது, இப்போ இலக்கணத்தில் வந்து N5க்குரியது பிரிச்சுப்பாங்க. அதே மாதிரி வந்து சொற்களும் வந்து என்ன செஞ்சுப்பாங்க வந்து N5ன்னு சொல்லி பிரிச்சுப்பாங்க. அதே மாதிரி சொற்றொடர்கள் வந்து N5 பிரிச்சு. அப்போ ஒட்டுமொத்த இதையும் வந்து பேசிக் அடிப்படை இது வார ஆட்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, இதை வந்து பிரிச்சுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த N5 மாதிரி தான் N4, N3, N2, N1. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஜப்பானீஸ் டிக்ஷனரியில் இல்லாட்டி யார்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு மொழியோட சொல்லோட கேட்குறீங்க, இல்லை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த சொல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது எந்த லெவலுக்கு வாரதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து சும்மா இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு கொரியா மொழி இல்லாட்டி தமிழ் மொழி இல்லாட்டி வேறு இங்கிலீஷ் மொழின்னு சொன்னால் வந்து அது எங்கேருந்து அந்த இதுன்ட்டு இல்லை, சும்மா சொற்களை பாடமாக்குவோம், சில சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத அப்படியெல்லாம் இது அப்படி இல்லை. எல்லாத்தையும் வந்து முழு ஒட்டுமொத்த அந்த மொழிக்குரிய சொற்களை வந்து என்ன செஞ்சோம், லெவல் படி பிரிச்சு மட்டமாக பிரித்து வச்சுக்கிறாங்க. N5, 400. அதே மாதிரி இலக்கணத்தையும் பிரித்து வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அதுதான் சார் வந்து ஜப்பான் நாடு வந்து வல்லரசு நாடு. அந்த ஜப்பான் ஆட்கள் வந்து அவங்களோட நீங்கள் ப்ராடக்டை எடுத்து பார்த்தாங்க, உற்பத்தி பொருட்களை எடுத்து பார்த்தான்னு சார் நீங்கள் காலாகாலம் வந்து நிலைக்கக்கூடியது. அதே மாதிரி இப்போ இதில் தானே, இதில் ஈக்கிற அந்த மொழியையும் வந்து அவங்க அப்படி பிரித்து வச்சுக்கிறாங்க. ஜப்பானாக்கள் வந்து உண்மைக்குமே அந்த அளவுக்கு முன்னிலையில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சிக்கிறது வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் மொழியில் வந்து இப்படி இல்லை, யாரும் வந்து மொழியை படித்து இப்படி இதாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இது ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒழுங்கொண்டு அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து இப்போ சிலாக்கள் வந்து கேட்பாங்க வந்து இப்போ நான் N4 ஆரம்பிக்கலுமா, சில நிறுவனத்தில் கேட்பாங்க வந்து நீங்கள் N4 செஞ்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ நீங்கள் வந்து இப்போ N4 ஆரம்பிக்கலுமான்னு சொல்லி கேட்டால், அப்போ இது நான் சின்னத்தில் விளக்கம் என்ன விளக்கம் ஏன்னு சொன்னால், நீங்கள் N5 வந்து ஆரம்பிக்கிற பேசிக் இல்லைங்களா, இந்த பேசிக்கை முடிச்சுட்டு போனால் தான் இந்த பேசிக்கிட்ட உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், இப்போ எங்களோட ஸ்கூல், இப்போ எங்களோட நாட்டு ஸ்கூல் இதில் வந்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வந்து இப்போ 1ஆம் ஆண்டுலேருந்து 1ஆம் ஆண்டுலேருந்து 5 உதாரணத்துக்கு 4ஆம் ஆண்டு எப்பவுமே சரியா, 5ஆம் ஆண்டுலேருந்து 7, அதே மாதிரி 8ஆம் ஆண்டுலேருந்து 9, 10லேருந்து அந்த இப்படி நாங்கள் வந்து ஸ்கூல் வச்சிருந்தோம் தானே. அதே மாதிரி இப்போ ஒருத்தரை வந்து இப்போ 1ஆம் ஆண்டுக்கு போகாமல் 5ஆம் ஆண்டுக்கு போயிடுமா, இல்லாட்டி 1ஆம் ஆண்டு படிப்பையும் வந்து 5ஆம் ஆண்டு படிப்பையும் ஒரே சேர்த்து படிக்கலன்னு சொல்லி கேட்டால் என்ன ஆன்சர் சொல்லுவோம் நாங்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இதில் ஒரு குரூப்பில் உள்ள கியாஸ், யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிவிட்டு.
இல்ல அப்படி படிக்கிறதும் கஷ்டம், ஆ, படிச்சாலும் விளங்காது. அப்படி படிச்சாலும் விளங்காது. சத்துனே அப்ப அதுதான் ஆன்சர். இப்ப சில நேரத்துக்கு உங்கள்ட்டயும் சில ஆட்கள் கேட்பாங்க, இப்படி அப்படி செய்வோம்னு சொல்லி. அப்ப இதுதான் அதுக்குரிய விளக்கம். அப்ப நான் இதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும். இப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாரி இலக்கணம் வந்து, சொற்கள் வந்து, அடுத்து சொற்றொடர்கள் எல்லாமே வந்து அந்தந்த மட்டத்துக்கு, அந்த N5 மட்டம், N4 மட்டம், N3 மட்டம், ஒவ்வொரு மட்டத்துக்கும் என்ன செய்யுது, அவங்க வரையறுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு லேசா வந்து என்ன செஞ்சிடலாம் புரியுதா? இது வந்து நீங்க வேறொரு மொழி படிக்கிறதா இருந்தா, நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. உங்களோட கவனம் வந்து சிதைஞ்சு, நீங்க சில நேரத்துக்கு வந்து அந்த பெரிய ஆட்கள் பாவிக்கிற, இல்லாட்டி வந்து ஆக அட்வான்ஸான சொற்கள வந்து பாடமா கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பேச்சுக்கோ, இல்லாட்டி ஒன்றுக்குமே உதவாது. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க வந்து இப்படியே எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிறதுனால, நீங்க வந்து அங்க, இங்க திசை மாறி போயித்திர பாட்டீங்க. இதே இதுதான் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றதா இன்னைக்கு என்ட அறிமுக வகுப்புக்கு பிறகு வந்து நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றதாக இருந்தாலும், சுயமாக கற்பதாக இருந்தாலும் வந்து, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்பயுமே பார்க்கணும். இந்த லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த லெவல்லேருந்து நீங்க போறீங்களா? அப்படின்னு பார்க்கணும். நீங்க இந்த லெவல்லேருந்து போனீங்கன்னா தான், உங்களோட இந்த கல்வி மட்டம் வந்து இல்லாட்டி வந்து மொழி அது வந்து வந்து என்ன செய்யும்? அப்படியே வந்து அழகா மேலாயிட்டு போகும். அப்படி இல்லாம வந்து இங்குள்ள இப்ப நீங்க வந்து யூடியூப் எடுக்குறீங்க. நீங்க யூடியூப் எடுத்தேன்னு சொன்னா, அதில அழகா சொற்கள் எல்லாம் போட்டு, இதெல்லாம் போட்டு எல்லாம் படித்து தருவாங்க. ஆனா வந்து எந்தெந்த பகுதிகள் ஈக்குன்னு சொல்லி இல்லாம ஈக்கும். சில நேரத்துக்கு லெவல போட்டு சில யூடியூப்கள் வந்து இதுகள் ஈக்கும். அப்படி அதுகளும் ஈக்கி. ஆனா வந்து நீங்க கவனித்துக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இந்த இத அடிப்படையாகக் கொண்டு தான் இப்ப எங்கட மொழியில மாரி நாங்க தமிழ் மொழி இவருக்கு நல்லா தெரியும், ஹிந்தி மொழி தெரியும். அப்ப இத மொழியும் டக்குனு படிச்சுட்டேன்னு சொல்லி யூடியூப்ல விஷயம் இல்ல. அப்ப இதுலயும் சரிதான். நீங்க என்ன செய்யணும்? பார்த்துட்டு போகணும். சரியா? ஓகே. சரி, அடுத்த ஒரு விஷயம் ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னா, நெறைய பேர் கேட்டீங்க வந்து, நாங்க ஸ்போக்கன் வந்து செய்யணும். எங்களுக்கு வந்து அந்த இது தேவையில்லண்டு. இத கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. யார் அது? அ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கல்ல. முகமது ஃபலீல் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, ஓகே. தேங்க் யூ. அப்ப இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து, நான் இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுறேன் வந்து. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அ இப்ப வந்து அந்த இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப ஸ்போக்கன் கேட்டீங்க. அப்ப நாங்க வந்து N5 இல்லாட்டி இந்த 4 இல்லாம ஸ்போக்கன் செய்ற விஷயத்த கேட்டேன். நான் ஒரு விஷயத்த விளங்கப்படுத்துறேன். நீங்க வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா வந்து, நீங்க முடிவெடுக்க கிட்ட வந்து முடிவெடுங்க. இப்போ நான் ஸ்போக்கன் செய்ய போறோமா? இப்போ எங்கட இதுல நிறுவனத்துல வந்து நீங்க ஸ்போக்கனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா வந்து, ஸ்போக்கனுக்கு வேற கிளாஸ் செய்வோம். சரியா? அப்படின்னா எழுதுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையில்ல. சரியா? இப்ப நான் இது பிறகு வந்து நான் சில விஷயம் சொல்லுவோம். என்னென்ன மாரி இந்த கஞ்சி மத்த ஒரு விஷயம் சொல்லுவோம். உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னா வந்து ஸ்போக்கன் மட்டுமே செய்வோம் நாங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா வந்து இதையும் சேர்த்து செஞ்சா என்ன பிரயோசனம்னு சொல்லி சொல்றேன் நான். நல்லா பார்த்துக்கோங்க வந்து. இப்ப இதுல வந்து இப்ப நீங்க வந்து N5 செய்றீங்க. சரியா? N5 செய்றீங்க. N5 தான ஆரம்பம். நீங்க N5 வந்து நீங்க செஞ்சீங்கன்னா, நாங்க வந்து சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, இந்த ஜப்பான் மொழியில N5ல வந்து இப்ப நான் ஒரு இலக்கணம் வரும், அந்த இதுகள் வரும் தானே! வழக்கிட்டு சொல்லுவோம் வந்து, எந்த இடத்துல வந்து அந்த பேச்சு வழக்கு வந்து மாறுது. சரியா? பேச்சு வழக்கு வந்து மாறுது. அடுத்து வந்து எப்படி வந்து அவங்க அந்த இலக்கணத்தில பேசுறதும், மத்தது பேசுறதும் வந்து சொல்றது வந்து N5லுக்கே வரும். N5ல ஒரு பகுதி வரும் வந்து. அ அது எல்லாம் மாறுது. அப்ப ஜப்பான்ல ஈக்கிறார்கள். இப்ப ஜப்பான்ல சில ஆட்கள் ஈப்பீங்க இப்ப. சரி, கலந்து கொண்ட ஆட்களும் நெறைய பேர் ஜப்பான்ல ஈக்கிறீங்க. இலங்கை நாட்டிலயும் ஈப்பீங்க. இப்ப இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஜப்பான் உள்ள ஆட்களுக்கு தெரியும் வந்து, இப்ப எங்கட நாட்ல நான் எங்கட நாட்ல தமிழ் பேசுற மாரி எத பேசினாலும் 1, 2 இல்ல. ஜப்பான்ல எப்படின்னு சொன்னா வந்து, மரியாதைக்குரிய இது இப்ப எங்களுக்கு வந்து பேச்சு ஜப்பானீஸ் தெரியும்னு சொல்லி எல்லாத்தோடையும் பேச்சு ஜப்பானீஸ்ல பேசினேன்னு சொன்னா, அது வந்து ரூடா பார்ப்பாங்க. விளங்குச்சா? அப்ப எங்களுக்கு பேச தெரியும். சரிங்க, நான் நல்லா அப்படி இல்ல. அதுக்கு வந்து பொலைட் வெர்ஷன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. மரியாதையா பேசுறதுன்னு சொல்லி. சரியா? அந்த மரியாதை உங்களுக்கு அந்த அந்த மரியாதை முறைப்படி பேசணும்னு சொன்னா, பொலைட் இதில பேசணும்னு சொன்னா, கட்டாயமா என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இலக்கண பாதையில சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் எங்க மாறுது? எப்படி ஆட்களுக்கு ஏத்த மாரி பேசணும்? அவர் பேசுறது வந்து பொலைட் இதில பேசுறாரா? இல்லாட்டி சும்மா கேஷுவலா வளமையா, நார்மலா பேசுறாரா? அப்படின்னு சொல்றது வந்து விளங்கும் என்னன்னா, இத படிச்சா. N5ல வந்து நாங்க அந்த பாதி ஒரு பாதி விளங்குச்சா? அப்ப இதுல வந்து
இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ N5 செஞ்சேன்டா, N5 செஞ்சு நீங்கள் செஞ்சேன்டா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இல்லைங்களா? உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதே நேரம் வந்து நான் ஏற்கனவே இந்த மொழி தானே, அந்த மொழியில் வந்து அந்த அந்த மாற்றங்கள் வந்து அழகாக விளங்கும். இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்து நீங்கள் அந்த இது இது பண்ணணும், சரியா, எந்த பகுதி எப்படி மாறுது, என்ன மாதிரி செய்யணும்னு சொல்கிறது வந்து தெளிவாக விளங்கும். N5 நீங்கள் முடிச்சாவே போதும். வந்து N5 முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து அந்த பேச்சு வழக்கையும் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். விளைஞ்சா ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் வரும். அப்போ பொலைட் மரியாதை பேசுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிடலாம். விளைஞ்சா மரியாதை யூஸ் பண்ணிடலாம். அதே நேரம் வந்து நார்மலாக கேஷுவலாக பேசுறதுக்கும் இந்த N5லுக்கே வரும். மற்ற லெவலுகள் எல்லாத்துலேயும் மீறி N5லுக்கும் வந்து என்ன நாங்கள் 2 தான் கவலைப்படுவோம். அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று வந்து இப்போ ஸ்போக்கன் இப்போ செய்கிற ஆட்களுக்கு நினைக்கிறது நினைப்பாங்க வந்து அதை அப்போ இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் லிஸ்னிங் பகுதியில் வந்து நாங்கள் லிஸ்னிங் பகுதியை கவர் பண்ணிகிட்டே போவோம். இந்த லிஸ்னிங் பகுதியில் சரி மெயினாக கேட்டுவோம். லிஸ்னிங் பகுதியில் மெயினாக ஸ்போக்கன் தான். லிஸ்னிங் பகுதியை நாங்கள் ப்ராக்டிஸுக்கு எடுக்கிறதே வந்து புது எக்ஸாம்லேயே வந்து என்ன சார் லிஸ்னிங் பகுதி வரும். சரியா, அந்த லிஸ்னிங் பகுதியில் மெயினாக பிரதான முக்கியமாக நாங்கள் எடுக்கிறது வந்து அவங்க ஸ்போக்கனில் வாரது தான். அப்போ அந்த பகுதி வந்து நீங்கள் N5ல் அந்த நாங்கள் படித்தாரன்னு சொன்ன அந்த வித்தியாசத்தை எப்படி வித்தியாசம் மாறுது, இந்த ஃபார்மல் இன்ஃபார்மல் சொல்லுவோம் தானே அப்படி இல்லைங்களா? அப்படின்னா நான் இதை வந்து இலக்கண ரீதியாக பேசுகிறதும் அதே நேரம் வந்து பேச்சு ரீதியில் வந்து பேச்சு வழக்கில் பேசுகிறதும் இல்லைங்களா? அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் வந்து நாங்கள் படிப்போம். அது வந்து தெளிவாக வந்து அவங்க லிஸ்னிங் பகுதியில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தெளிவாக வந்து லிஸ்னிங் பகுதியில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சொற்கள் அது இதெல்லாம் வந்து லிஸ்னிங் பகுதியில் வர்றது பேச்சில் வர்றது தான் இல்லைங்களா? அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்போக்கன் செய்கிற ஆக்கள் அப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும். இன்றைக்கு வந்து நீங்கள் முடிவு எடுக்கணும், நாங்கள் ஸ்போக்கன் செய்ய போகிறோமா இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து இந்த JLPT அந்த இதை கோர்ஸ் அந்த ஃபாலோ பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போகிறோம். நாங்கள் ஓட்டிங் இது சிஸ்டம் வந்து நாங்கள் குரூப்பில் நாங்கள் போடுவோம், நாங்கள் அப்டேட் பண்ணோம். அதில் வந்து உங்களுக்கு இது பண்ணி கொள்ளலாம். சரியா? இப்போ நான் சொன்ன விஷயத்தை தாண்டி இல்லை எனக்கு எதுவும் வானம். இப்போ நான் இன்னொரு இதில் செல்வேன் நான் கீழே. அப்போ அந்த சொற்கள் இந்த மற்ற விஷயங்கள் ஒன்றுமே தேவையில்லைன்ற ஆக்கள் வந்து ஸ்போக்கனை வந்து தெரிவு செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரியா? அப்போ இதுதான் வந்து முக்கியமாக நான் வந்து சொல்ல விரும்பின விஷயம். சில அடிக்கடி வந்து கேள்வி வார அந்த விஷயங்கள் வந்து இதான விஷயங்கள். அடுத்த வந்து இந்த நாங்கள் வந்து JLPT-N5 பாடநெறியில் வந்து இப்போ நாங்கள் JLPT-N5 நாங்கள் செய்கிறோம் வந்து அப்படி தானே 5 மாதத்துக்கு செய்வோம். இந்த 5 மாதத்துக்கு செய்கிறதுல வந்து நீங்கள் என்னென்ன பிரயோசனம் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வந்து ஈஸி. சரி, நான் எப்படி படிச்சு கொடுப்பேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ பொதுவாக வளமையாக வர ஜூம் நடக்கும். சரி, இப்போ ஜூம் வந்து இப்போ நாங்கள் இப்போ செய்கிற மாதிரி வந்து என்ன செய்யும், ஜூம் வந்து நடக்கும். அப்போ இதில் வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் வந்து ஒவ்வொருத்தரும் வார ஆட்கள் ஒவ்வொருத்தரும் வந்து 100% வந்து புரிஞ்சுக்கொள்ளணும், விளங்கிக்கொள்ளணும்னு சொல்லி பார்ப்போம். அதில் வந்து 25% வந்து சரி நீங்கள் வகுப்புகளுக்கு வளமையாக வந்தீங்கன்னா நாங்கள் 2 விஷயம் செய்வோம். 2 விஷயம் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த இதை வந்து ரிப்பீட் பண்ணி சில விஷயங்களை பாடமாக்க வைப்போம். நாங்கள் வந்து ட்ரிக்ஸ் தரோம். இது புதிய மொழின்றதுனால அந்த சொற்கள் சொற்றொடர்கள் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் புதுசாக கொடுக்கும். அப்போ நான் வந்து என்ன செய்வோம் வந்து உங்களுக்கு பாடமாக்க வைப்போம். கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிற வந்து சொற்கள் எல்லாம் இதாக்க வச்சு நீங்கள் வகுப்புட்டு போக்கிட்ட சொற்கள் பாடமாக இருக்கும். அப்போ அதுதான் நாங்கள் 25% போட்டிடும். அப்போ அது இல்லாமல் சரி இந்த 25 இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து சில சொற்றொடர்களை வந்து அடிக்கடி நாங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். இது ஜூமில் வந்து நடக்குது. சரியா? அப்போ அந்த கலந்து கொள்கிற ஆட்களுக்கு வந்து அந்த ஒரு பிரயோசனம் வந்து ஓட இது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாம் வந்து அதில் இது இருக்கும். சரியா? இது ஒன்றாவது விஷயம். 2வது விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் வந்து இதில் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோன்னு சொல்லி போட்டிடும். அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே நடக்கிற வீடியோ வந்து என்ன செய்வோம் வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். சரியா? ஏற்கனவே வந்து பதிவு செஞ்சு நான் உங்களுக்கு வந்து இதில் தருவோம். இப்போ வந்து வகுப்புக்கு வராத மற்ற என்ன செய்யலாம்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை விஷயத்தை வந்து பார்த்துக்கொள்ளலாம். 2வது விஷயம். அடுத்த வந்து 3வது விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யாருமே வந்து வர வகுப்பு வராத வந்து நீங்கள் நோட்ஸ் எழுத தேவையில்லை.
உதாரணத்துக்கு சொல்ல இப்போ நான் ஒரு பாடம் ஒன்று படித்து தந்தேன்னு சொன்னால் வந்து நான் சொல்ல மாட்டேன் சரி சரி இப்போ எல்லாம் நோட்ஸ்கள் எழுதுங்க எல்லா நோட்ஸ்கள் எழுதுங்க எழுதி போகணும்னு சொல்லி அப்படி 5-10 நிமிஷம் தந்து அப்படி செய்ய மாட்டோம். நான் முன்னூறு இருக்கிற குரூப்லேன்னு சொன்னேன் நான். அப்போ வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு பிடிஎஃப் என்ன நடந்தாலும் உதாரணத்துக்கு அது வந்து இலக்கணம் நடந்தாலும் சரி, சொற்களை படித்திருந்தாலும் சரி, லிஸ்டிங் பாதி செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? பிடிஎஃப் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா வந்து பெண்டுக்கு 1வது வீக்குன்னு சொன்னால் வந்து அதில் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? 2வது வீக்குன்னு சொன்னால் வந்து அதுக்குரிய பிடிஎஃப் அது வந்து ஆர்டர் படி கிடைக்கும். சரியா? 2வது வந்து இந்த விஷயம். அடுத்தது வந்து கடைசியாக ஒரு விஷயம் வந்து 24/7 வந்து உங்களுக்கு வந்து உதவி சப்போர்ட்டிங்க வந்து நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு படுத்தார விஷயத்தில் வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு போடலாம். சரி, யாரும் எந்த இதுவும் இல்லை, வித்தியாசம் இல்லாமல் பாரபட்சம் யாருக்கும் காட்ட மாட்டேனால யாருக்கும் வந்து என்ன செய்யலாம் வந்து நீங்கள் போட்டு வந்து சந்தேகத்தை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், கிளியர் பண்ணி கொள்ளலாம். அப்போ இதில் வந்து வகுப்பில் வந்து நடக்கிற விஷயத்தோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஆகிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து மேலதிகமாக ஜப்பான் நீங்கள் படிக்கிறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் இதில் சேர்ந்தது பிறகு வந்து நீங்கள் படிக்கிறீங்க, படிங்க, அதில் சந்தேகம் வருது, இது இப்போ அது வந்து இதில் வருமா வராதா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் உதாரணம் சொல்லுங்க, இப்போ முசுகஷின்னு சொல்லி வருது, முசுகஷி ஹசுகஷின்னு சொல்லி வருது, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சரியா? எப்படி இதாக வரும், அப்படி இப்படி வார விஷயம் வந்து உங்களுக்கு போட்டு அந்த ஒப்பீட்டு ரீதியாகவோ இல்லாட்டி வேறு வேறு விஷயம் வந்து நீங்கள் போடலாம். இதுக்கு அர்த்தம் வருமா, வேறு எங்கே பாவிக்கின்றது தனித்தனியாக நீங்கள் அதை போட்டும் சந்தேகத்தை கிளியர் பண்ண அந்த ஹெல்ப் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். சரிங்களா? இந்த பகுதி கிளியராக எல்லாத்துக்கும்? ஓ சார். சரி, ஓகே. இது வந்து கிளியர்னு நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் இந்த கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வந்து எப்படி கிளியர் ஆகிட்டா இந்த மாதிரி விஷயம். அடுத்த பகுதி போகலாம். ஓகே, வெல் டன். ஓகே, வெல் டன். சரி, அப்போ இது வந்து எங்களோட நிறுவனத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் செய்கிற விஷயம். இதில் வந்து எந்த கட்டத்துலேயும் வந்து இதுகள் வந்து நீங்கள் கம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கம்ப்ரமைஸ் பண்ண இது எங்களுக்கு கிடைக்கலையே, இது கிடைக்கல, இது எல்லாம் வந்து எப்பயுமே தருவோம். நீங்கள் வந்து கடைசி ஒரு வாட்டியும் தருவோம். நீங்கள் நிறுவனம் தொட்டு நீங்கள் முடித்து கிராஜுவேட் ஆகி போனதுக்கு பிறகு, சரியா, முடிச்சதுக்கு பிறகு வந்து ஏதாவது சப்போர்ட்டுகள் தேவைண்டாம். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தால் சர்டிஃபிகேட் தேவைண்டாலும் எங்கள் நிறுவனத்துலேயும் சர்டிஃபிகேட் தருவோம். உதாரணத்துக்கு அந்த சர்டிஃபிகேட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்த் இல்லை, அதை வச்சு எங்கேயும் வேலை எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் முடிச்ச இந்த நிறுவனத்தில் முடிச்சோன்னு தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒஃபிஷியலாக தருவோம். அதே நேரம் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவை. உதாரணத்துக்கு வந்து உங்களை பரிந்துரைச்சி ஏதாவது ஒன்று நீங்கள் தரணும்னு சொன்னால் அதையும் நாங்கள் தருவோம். அதில் பிரச்சனை இருக்காது. விளைஞ்சா சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த ஜேஎல்பிடி நாங்கள் சொன்னோம் அப்படி தானே? ஜேஎல்பிடி ஜப்பான் மொழி தெரிச்சு படிக்கும் ஜேஎல்பிடி ரீடிங் அண்ட் லிஸ்னிங். இப்போ இது எக்ஸாமை பொறுத்த வரையில் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து கட்டுரை எழுதவோ இல்லாட்டி வேறு ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ அந்த எக்ஸாமை பொறுத்த வரையில் அது எப்படி வரும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வாசித்து விளங்கணும். சரியா? நல்லா வந்து பார்த்துக்கோங்க. வந்து இதை விளங்கினா அடுத்தது போகலாம். நீங்கள் வந்து தரதை வந்து வாசித்து நீங்கள் விளங்கி எம்சிக்யூவில் தான் தருவாங்க. எம்சிக்யூவில் நீங்கள் வந்து கட்டுரை எழுதவோ ஏதாவது வாசகத்தை எழுதவோ அவசியம் இல்லை, ஈக்காது. வாசித்து விளங்கணும், விளங்கி ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? 1வது. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் லிஸ்னிங் பண்ணி கேட்டு, சரியா, கேட்டு நீ விளங்குவீங்க. கேட்டு விளங்கி எம்சிக்யூ, அதுவும் எம்சிக்யூ தான். நீங்கள் அதுவும் வந்து கேட்டு விளங்கி அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? அப்போ எக்ஸாமை பொறுத்தவரையில் ஜேஎல்பிடி 5 ஆகிக்கலாம், 4 ஆகிக்கலாம், 3 ஆகிக்கலாம். வந்து ஆக லேசான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டுரை உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுவேன், இந்த வார்த்தையை வைத்து 5 வசனங்களை உருவாக்குக, விளைஞ்சா அப்படியோ இல்லாட்டி உங்கள் ஊரை பற்றி 150 சொற்களுக்கு ஒரு கட்டுரை எழுதுக, அப்படி இப்படி ஒன்றும் என்ன செய்யாது உங்களுக்கு வந்து வராது. ஒன்று வாசித்து விளங்கணும்,
ஒன்றை வந்து கேட்டு விளங்கணும். லிஸ்னிங்க்கு வரும், ரீடிங்க்கு வரும். சரியா? அப்போ எல்லாம் வந்து எம்சிக்யூ. சரியா? இது இந்த முக்கியமான விஷயம். இது கிளியரா? லீட்ஸ் அகாடமி வந்து கேள்வி ஏதாவது இருக்கா? ஹலோ, லீட்ஸ் அகாடமி ஹேண்ட் ரைஸ் பண்ணினீங்க. சரி, ஓகே. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், யாருக்கும் வேறு விளங்கப்படுத்திக்கிட்ட கேள்வி இருந்தால் செட்டில் போடுங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பாருங்கள் வந்து, அப்போ இதில் வந்து ஜேஎல்பிடி இதில் வந்து ரீடிங், லிஸ்னிங். சரி, ரீடிங், லிஸ்னிங். இப்போ எங்களோட நிறுவனத்தில் நீங்கள் ஜேஎல்பிடி 5 மாதம் வந்து எங்களோட ட்ராவல் பண்ண போகிறீங்க, பயணிக்க போகிறீங்க. அந்த 5 மாதத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் 5 மாதத்துக்கு நாங்கள் முடிச்சுடுவோம். சரியா? இதில் வந்து நாங்கள் வந்து உங்களை இடை நடுவில் வந்து இந்த சொற்களையும் சொற்றொடையும் தந்து விட மாட்டோம். கடைசி எக்ஸாம் ப்ரிப்பேரேஷன், சரியா, உங்களை ஆயத்தப்படுத்தி விட காட்டி, சரி, நாங்கள் வந்து உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் எப்பயும் வந்து முடிய காட்டியும் வந்து உதாரணத்துக்கு ஜப்பான் மொழியை பயிற்றுவிக்கிற ஏண்ட சப்போர்ட்டும் ஏண்ட ஆதரவும், அதையும் நான் வந்து டிரெக்டர் சேர்ற ஆதரவும் உங்களுக்கு எப்பயும். அதில் வந்து நான் வந்து இந்த பாடம் சம்மந்தப்பட்ட விஷயம், பாடத்தோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் அது இதெல்லாம் வந்து நான் கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு பிடிஎஃப் வரல, இல்லாட்டி அந்த உங்களுக்கு வேலை செய்யலை, இல்லாட்டி வந்து லிங்க் வேலை செய்தில்லை, இல்லாட்டி அந்த எல்எம்எஸ் செய்யும் அப்படி தானே, எல்எம்எஸ் வெப்சைட்டில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் வந்து டிரெக்டர் சேரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும். நீங்கள் என்னாட்ட போட்டு கேட்கப்படாது. ஏன்னா நான் வந்து பாடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள், இல்லாட்டி பரீட்சை சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள், இல்லாட்டி ஜப்பான் மொழி தொடர்பான பொது கேள்விகளுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்போ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும். சரியா? சாரி. அப்போ அடுத்து வந்து பாருங்க வந்தப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் இலக்கணம் வந்து நாங்கள் இதில் வந்து ஜேஎல்பிடிஎன் 5 வந்து இலக்கணம் வரும். இலக்கணம் வந்து 50 இலக்கண குறிப்புகளுக்கு மேலே நாங்கள் படிப்போம். சாரி, 50க்கு மேலே படிப்போம் வந்து. அது வந்து எல்லாம் வாய்ப்பாடு ரீதியாக இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ் மொழி, ஆங்கிலம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் பந்தியாக நாங்கள் கட்டுரை வடிவில் வந்து அதை வாசித்து அப்படியே செய்வோம். வந்து ஜப்பான் மொழியில் வந்து அந்த இதில் வந்து அழகாக ஒவ்வொன்றையும் படிக்க வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒன்றா விஷயம். அதில் உதாரணம் மட்டும் பின்னுக்கலப்பாக வரும். சரியா? 2வது விஷயம் என்னென்னா சொற்றொடர்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சொற்றொடர்கள். உதாரணத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன சொல்கிற, இல்லாட்டி ஒருத்தரை சந்திக்கிற நேரம் என்ன சொல்கிற, அப்போ அப்படி விஷயங்கள் வந்து என்ன செய்வோம் வந்து சொற்றொடர்கள் வந்து கிட்டத்தட்ட 60 மாதிரி பார்ப்போம். சரியா? அதே நேரம் வந்து சொற்கள் வந்து 800 சொற்கள் மாதிரி வந்து பார்ப்போம். சரியா? சொற்கள் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் ஒன்று கேட்கும் வந்து அது பக்கத்தில் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுவோம். சரியா? சரி, ஓகே. அப்போ இதில் வந்து சொற்கள் வந்து 800க்கு மேலே வந்து சொற்கள் வந்து நாங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 5 மாத இறுதியில் வந்து பரீட்சைக்கான ஆயத்தம். இப்போ நாங்கள் இதை கோர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நிறுவனத்தை காப்பி பண்ணி அப்படி இது செய்ய மாட்டோம். நாங்களாகவே உருவாக்கினோம். அதாவது உலகத்தில் வந்து ஒவ்வொரு நாட்டில் வந்து மெயினாக வந்து எடுக்கப்பட்டது வந்து மின்னணு நிகழ்வுகள் தர ஒரு புத்தகம். அதை பேஸ் பண்ணி வந்து நாங்களாகவே பாடத்தை வந்து தயாரிச்சுக்கிறோம். மொழிபெயர் தமிழ் அதில் எல்லாமே ஈக்கும். சரி தானே? ஒவ்வொரு சொற்களுக்கு எல்லாத்துலேயும் ஈக்கும். அப்போ 5 மாத இது வந்து பரீட்சைக்கான ஆயத்தம் நடக்கும் வந்து மாதிரி வினாத்தாக்கள் வந்து என்ன செய்வோம், இல்லை உண்மைக்குமே வந்து ஆக்சுவலாக ரியலாக நடந்த எக்ஸாம்பிள், கடந்த காலம் நடந்த வினாத்தாக்கள் மாதிரி வினாத்தாக்களும் எடுப்போம் நாங்கள். அதே நேரம் வந்து வீடியோக்கள் வந்து உண்மைக்குமே கடந்த கால லிஸ்னிங் பகுதிக்கு, சரியா, லிஸ்னிங் பகுதிக்கு வந்த வீடியோக்களை தானே வந்து நாங்கள் பேஸ் பண்ணி எடுப்போம். நாங்கள் அப்படி இல்லாமல் வந்து சும்மா மேலதிகமாக அப்படி எடுக்க மாட்டோம். சரி தானே? அடுத்த வந்து செவிமடுத்தல் மாதிரி வினா பயிற்சி. அப்போ இது வந்து மேலதிகமான சில விஷயங்கள் வந்து நாங்கள் தருவோம். சரியா? தருவோம் வந்து அதுக்கு பிறகு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்திடுவோம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னா வெப்சைட்டில் அங்கே இங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து அந்த கேள்விகள் வாரதை வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு செய்ய இயலுமா இருக்கும் வந்து. அது இல்லாமல் வந்து கடைசியில் வந்து நாங்கள் மொக் டெஸ்ட் ஒன்று செய்வோம். நாங்கள் சரியா, மொக் டெஸ்ட் ஒன்று வந்து நான் உங்களுக்கு செய்ய வைப்போம். நாங்கள் அது அந்த ப்ளே ஸ்டோரில் சில மொக் டெஸ்ட் வந்து
பரீட்சை கேள்வி வந்து அது அங்கே நடக்கிற மாதிரியே நடக்கும். விளைஞ்ச அந்த கேள்விகள் அது இது லிஸ்டிங் பதில் நடக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து செஞ்சு பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம் மாதிரி பரீட்சை அதன் மூலம் நாங்கள் செய்வோம். மொத்த பரீட்சையை வந்து செய்வோம். ரெண்டில் உண்டு இல்லாட்டி ரெண்டையும் அதே நேரத்துக்கு நேர காலத்துக்கு பார்த்து நாங்கள் இன்ஷால்லாம் செய்வோம். அப்போ இந்த பகுதி வந்து கிளியரான கொஞ்சம் சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி போடுங்களேன். ஓகே. இது ஃபுல் கிளியர். ஓகே. எல்லாத்தையும் கிளியர் ஆகிட்டா? யாருக்கா கேள்விகள் ஏதாவது இருக்கா? சஃப்ரான், சஜாத், ஃபர்ஹான். சரி, ஓகே. அப்போ நீங்கள் வந்து இந்த செட்டில் போட்டியை வந்து கிளியர்னு சொல்லி சரியா? சார் ஒரு கேள்வி உண்டு. ஓ சொல்லுங்க. இந்த புக் வந்து 4க்கும் 5க்கும் உரிய புக் சேர்த்து எடுக்கலுமா சார்? அப்படி இது வந்து நாங்கள் வந்து புக்கு வந்து அந்த மற்ற பொது புக் வந்து தானே அது வந்து ஆங்கில மொழியில தான் இருக்கு. ஆங்கில மொழி அது இந்த பல வருஷங்களுக்கு முன்னால பிரசுரிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா அந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அன்றைக்கு அந்த கிழமைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெய்லர் பண்ணி அப்படின்னா அதை மாற்றி அதுக்கு தேவைக்கு மாதிரி என்ன செய்வோம் நாங்கள் உங்களுக்கு தருவோம். அப்போ உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து பாடம் அதுக்குரிய நோட்ஸ்கள் வந்து இருக்கணும். சரியா? அது கிளியர் ஆகும் உங்களுக்கு? இப்ப உதாரணத்துக்கு சார், இப்ப நாங்க இப்ப ஜப்பானுக்கு போய்த்தோம்னு சொன்னா ஜப்பான்ல இருந்து இந்த புக்குகள் எடுத்து படிக்கிறேன்னு சொன்னா சார், நாங்க இப்ப பிரிண்ட் எடுத்து தானே படிக்கிறோம் இல்ல புக்கா அப்படி டோட்டலா தந்தா? இல்ல இது வந்து இது எங்களை வந்து புக் இல்லை. நாங்கள் வந்து புக் இல்லை, நோட்ஸ் வடிவில் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் ஆகியும் நீங்கள் அந்தந்த கிழமைக்கு படிக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கணும். அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு புக் மாதிரி பைண்ட் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கிறோம். நீங்கள் போன தடவை வந்து ஷாக்கிர்ல ஒருத்தர் வந்து அன்றைக்கு அந்த குரூப்பில் போட்டினார், நீங்கள் கேட்டிப்பீங்க போல, அவர் இதை போட்டினார் அவர் ஃபீட்பேக்கை. அவர் வந்து என்ன அந்தந்த கிழமை நடக்கிற எல்லா நோட்ஸையும் வந்து சேர்த்து கடைசியை வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிறார் அவர். அப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு மீட்டுறதுக்கு அப்படி கிளியரா உங்களுக்கு? இப்ப 5க்குரிய நாங்க நோட்ஸ் வந்து சார் நீங்க தாரத்தை வச்சு படிச்சாலே போதுமானதுனே. நம்ம 5க்குரிய எக்ஸாமுக்குரிய நோட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட சொற்களுக்கு நீங்க சொன்ன அந்த 800 சொற்களுக்கும் அந்த குறிப்பிட்ட வாக்கியங்களுக்கும் முற்பட்டு தான் வரும் என்ன சார்? நீங்க வந்து அதான் சொல்றேன், நீங்க எங்கள்கிட்ட N5 முடிச்சதுக்கு போற பேப்பர் நீங்க செய்யக்கிட்ட சரி, பேப்பர் கொஸ்டின் பேப்பர் செய்யக்கிட்ட எந்த இதுவும் படிக்காது வராது. நீங்க வந்து நீங்க அந்தந்த கிழமை நாங்கள் காரதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சு வந்து பார்த்தீங்க சார் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து 180க்கு சரியா 180 மொத்தம் வந்து கேள்வி வரும் 180 வரும் சரியா. 180க்கு நீங்கள் எடுக்க வேண்டி வரும் வந்து 90 80க்கு 90 தான் நீங்கள் எடுக்க வேண்டி வரும் புரிஞ்சா பாஸ் மார்க்ஸுக்கு. கொஞ்சம் பார்க்கணும் வந்து 80 90 கொஞ்சம் சந்தேகம் இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் விளைஞ்சலா சார். அப்போ பாஸ் மார்க்ஸ் இவ்வளோ தான் ஆக குறம் விளைஞ்சா 80ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணி போட்டேன் குரூப்பில். அப்போ இப்போ இங்கே பாருங்கள் வந்து நீங்கள் 100 80 90 நீங்கள் மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இல்லையா இருந்தாலும் நீங்கள் வந்து பாஸ் ரைட்டா. இதில் வந்து பாஸ் ஃபெயில் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு எத்தனையும் எடுக்கலாம் வந்து. ஆனால் நாங்கள் படித்து தரது வந்து மிச்சம் போதிய அளவு உங்களுக்கு அழகாக செஞ்சு கொள்றதுக்கு போதிய அளவு நாங்கள் படித்தாரோம். நீங்கள் படிச்சிங்கன்னா சரியா. அடுத்த வந்து இது எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் உரியது வந்து நாங்கள் படித்தாரல. நாங்கள் வந்து மேலதிகம் வந்து அதில் உங்களுக்கு படித்தரோம் வந்து நிறைய பிரயோசனமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் சரியா. இப்போ அது கிளியரா? சார் ஒரு கேள்வி உண்டு. சரி. சரி, எக்ஸாம் அப்ளை பண்றது இல்லாம உங்களோட இன்ஸ்டிடியூட்டாலே பண்ணதா? எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது வந்து நாங்கள் அந்த டைமில் அப்ளை பண்ணுற நேரத்தை வந்து நான் அறிவிப்போம். அப்ளை பண்ணுற நேரத்தில் வந்து நாங்கள் வந்து குரூப்பில் போடுவோம், அது ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணி நாங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
இது யாருக்காலும் வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள கஷ்டம் பிரச்சனை சொன்னால் அதை அப்ளை பண்ணி தருவோம். ஆனால் பரீட்சைகளை வந்து நீங்கள் தான் கட்டணும். அதாவது ஜேஎல்பிடிஎன் 5க்கு வந்து 7,000 வரும். ஜேஎல்பிடிஎன் 5க்கு வந்து 7,000. இன்ஃபோக்கு வந்து 7,000 அந்த பரீட்சை இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 7,000 எடுப்பாங்க. நாங்கள் இல்லை, ஜப்பான் அரசாங்கத்தால். இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து இப்போ இலங்கை நாட்டில் இந்த ஹோலெல்லாம் ஏற்பாடு செஞ்சு அடுத்து அந்த பரீட்சை பேப்பர் அதெல்லாம் இஷ்யூ பண்ணி அதை வந்து முறை எடுத்து சர்டிஃபிகேட் அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அளவு எடுப்பாங்க. இல்லைங்களா? இப்போ இது வந்து ஜேஎல்பிடிஎன் 5 பரீட்சைக்கு பதிவு செய்யறதுக்கு. இல்லைங்களா? டோட்டலா 7,000. அதில் வந்து நீங்கள் அவங்க சர்டிஃபிகேட் சொல்கிறேன், ஜேஎல்பிடி அரசாங்கத்தால் அந்த நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களே ஆன்லைனில், அதுக்கு வந்து இந்த கணக்கு எடுப்பாங்க. ஜேஎல்பிடிஎன் 321 எல்லாம் வந்து 7,500 நினைக்கிறேன். 7,500. ஜேஎல்பிடிஎன் 54 வந்து 7,000 எடுப்பாங்க. அதான் இப்ப எங்களுக்கு தனியா அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பண்ணேலும் யூடியூப்ல எக்கச்சக்கமா வீடியோ கிளிக்கு எப்படி பண்ற தமிழ் மொழியில, சிங்களத்துல, இங்கிலீஷ்ல எல்லாமே இருக்கு. இல்லாட்டியும் உங்களுக்கு அந்த டைம்ல நாங்கள் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டே இப்போ நாங்கள் என்ன சொன்னா அதை விட மாட்டோம் நாங்கள். நினைச்சா ஓகே சார். இது கிளியரா உங்களுக்கு? அப்ப ஓகே சார், கிளியர். நானும் சார் இந்த கேள்வி கேட்டது எது இந்த சேம் டைம் N5 N4 எக்ஸாம் எழுதலுமாண்டி. இல்லை நீ கட்டாயம் கேட்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு புதுசு தானே, புதுசுன்றதுனால வந்து நிறைய கேள்விகள் வரும். ஒரு 5 month ஒரு கொஞ்ச நாளா இப்ப ஜப்பான் மொழியை பத்தி தேடித தேடி கொஞ்சம் எல்லாம் சிங்களத்துல தான் இருக்கு கூடுதலா. நிறைய நிறுவனங்கள் நடத்துது. சில ஆட்களும் வந்து நிறுவனன்ற பேர்ல பொய்க்கி நடத்துறாங்க. அங்க குப்பி அது இதெல்லாம் எடுத்துட்டு நிறைய விஷயம் நடக்குது. பதிவு செய்யப்பட்ட அடுத்து நாம தமிழ்ல படிக்கிற மாதிரி இல்லை, இப்ப அவங்கட சிங்களத்துல படிச்சாலும் நாம அதை தமிழுக்கும் மாற்றணும். அடுத்த வந்து நான் சொன்ன வந்து இப்ப நான் கன்ஃபார்ம் பண்ண வந்து இந்த நீங்க 80 மார்க்ஸ் தான் எடுக்கணும். 180க்கு நீங்க 180க்கு 80 மார்க்ஸ் எடுத்தா நீங்க பாஸ். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். 180க்கு 80. அப்போ உண்மைக்குமே வந்து ஆகலேசி. இது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த அது வந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ். சரியா? மல்டிபிள் கொஸ்டின்ஸ் தான் வரும். அதாவது வந்து நீங்கள் தெரிவு செய்கிறது கொஸ்டின் தான் வரும். தெரிவு செய்கிறது, அண்டர்லைன் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்களாகவே எழுத வேண்டிய கொஸ்டின்ஸ் வராது. சரியா? இப்போ இது வந்து கிளியர் ஆயிட்டா? பேப்பர்ல இருக்கணும் 80. விளங்கல. ஒரு பேப்பர்ல 180க்கு 80 இருக்கணும். இல்லை, நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து லிஸ்னிங் பாதிக்கு ஒரு பேப்பர் மாதிரி தருவாங்க. லிஸ்னிங் பேப்பர் தருவாங்க. லிஸ்னிங் வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இல்லைங்களா? அதில் வந்து 80 வரும். அதுக்கு வந்து 60க்கு வரும். 60. சரியா? அடுத்த பேப்பருக்கு வந்து 60 வரும். இன்னொரு பேப்பர் வந்து 60 வரும். 3 பேப்பர் 60. அப்போ 3லையும் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 19ன்னு நினைக்கிறேன். வந்து வந்து 19 கீழே எடுக்கப்படாது, 19க்கு மேலே எடுக்கணும். நினைச்சா அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ உதாரணத்தில் 1ல் 19 எடுத்துக்கீங்க, அடுத்த வந்து 20 எடுத்துக்கீங்க, அடுத்த வந்து 40 எடுத்துக்கீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக கூட்டுவாங்க. கூட்டி வந்து 80 எடுக்கணும் நீங்கள். நினைச்சா 80 எடுத்தோன்னா நீங்கள் பாஸ். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் வந்து அந்த கடைசி டைமில் வந்து பேப்பர் டிஸ்கஷன் அதில் அந்த இதுலலாம் செய்வோம். நாங்கள் நினைச்சா பேப்பர் டிஸ்கஷனில் நான் வந்து கிளியராக அதெல்லாம் விளங்கப்படுத்துவோம். எப்படி செய்யணும், எப்படி சிட் பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும். நினைச்சா அதெல்லாம் சொல்லி தருவோம். யோசிக்க தேவையில்லை. சரியா? அப்போ அது கிளியராக உங்களுக்கும்? ஓகே. சரி, இப்போ அடுத்து வந்து பாருங்க, இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஜப்பானில் உள்ள ஆக்களுக்கும் நேரம் போய்த்து நினைக்கிறேன் நான். இதில் வந்து சொல்லுங்க. அடுத்து வந்து இப்போ நீங்க இந்த பேஜை போட்டீங்க தானே வத்தாஷி, அதை கொஞ்சம் எனக்கு தமிழாலேயும் இந்த இங்கிலீஷாலையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? சரி, நீ இங்கிலீஷ் மீடியம் சொன்னீங்கன்னா okay, no problem. I'll explain it at the end of this session. Okay, sir. So after explaining them all, I'll take some time to explain it. No problem. Even if you want from the very beginning, I can do it for you. Okay.
Yeah, before I understood, I need to understand this. Which one? Now you are going to say, because I'm so difficult to read the Tamil word. Okay, no problem. That's why I said stay tuned. Okay, until the end. So after everybody left, or I can explain. I can give you some time. Yeah, okay, okay. Is Thank that you. is that okay? Yeah, it's okay. Okay. Okay, thank you so Here much. it's going to be 9, but it's okay. So you're right now. You're in Tokyo. Japan. Yeah. Yeah. Okay, no problem. Otherwise, we can have a separate session. Okay, no problem. So today or tomorrow, whenever you are free, we can have a separate session in English. Yeah, Okay. okay, sir. Okay. Okay. Yeah. Please get comfortable and we'll see. How to Okay, sort it okay, out. sir. Okay, thank you. Okay, as I said, you can study Japanese either in Tamil or else in English. Yeah, and all the notes will be provided in English. If you prefer, if you choose the English language, the medium of instruction. If Yeah. you choose English, the notes will be provided in English, and even the explanation, the instructions will be done in English. Okay, sir. ஓகே சரி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் வந்து ரோமாஜி, இப்போ இதில் வந்து நான் பாடம் இல்லை வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு 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 ஜப்பான் மொழியை பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ நான் தமிழ் மொழியில் வந்து தமிழ் எழுத்துக்களை நாங்கள் படிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து வாசிக்க தெரிஞ்சால் அப்படியே அந்த மொழியை பிடிச்சிருக்கோம். இப்போ சின்ன பிள்ளை என்ன செய்யும், இப்போ நான் அப்படியெல்லாம் எழுதி பார்க்கும். எழுதி பார்த்துட்டு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம்னா இது வந்து நான் மா வன். அப்போ அந்த புள்ள என்ன செய்யும், எல்லாத்தையும் வாசித்து ஒரு உதாரணத்துக்கு சில பிள்ளைகள் அவசரமாக எல்லாத்தையும் வாசிக்கும். கட 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 கடகடன்னு எல்லாமே என்ன செய்யும், வாசிக்குங்க. அப்போ கடைசியில் அந்த பிள்ளைகள் வந்து யார்கிட்டையும் வந்து கேட்கல வந்து உம்மா இது மாணவன்டா என்னம்மா அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படித்தானே? அப்போ அது வந்து உண்மைக்கும் தமிழ் மொழியில் லேசி. ஆனால் இந்த ஜப்பானீஸ் மொழியை பொறுத்தவரையில் கொஞ்சம் காம்ப்ளிகேட் வந்து எழுத்தை பொறுத்தவரையில். இப்போ அதனால தான் நான் சொல்ல வந்து ஜேஎல்பிடி N5 தெரியாமல் மற்ற எந்த லெவலையும் உங்களுக்கு செய்யலாம். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒன்றுமே உங்களுக்கு செய்யலாம் அமைக்கும். இவங்க பாருங்க வந்து இங்கே வந்து நல்லா பாருங்க, இந்த ரோமாஜின்னு சொல்லி போட்டிங்க தானே, சாரி ரோமாஜி. இந்த ரோமாஜின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து இப்போ தமிழ் மொழி என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இங்கிலீஷில் எழுதுவோம். நாங்கள் சொல்லுவோம் வந்து தங்கிலீஷ்னு சொல்லுவோமே, தங்கிலீஷ்னு சொல்லுவோம். விளைஞ்சா இப்போ தான் நான் இப்படி எழுதுகிறோம் வந்து இப்படி தம்பி அப்படி எழுதுகிறோம், அப்படி தானே? அதே மாதிரி தான் வந்து இந்த ரோமாஜின்னு சொல்லி புறவு நான் விளக்கம் ஒரு தாரை வந்து நான் படிக்க தேவை டீப்பாக. இப்போ நாங்கள் சும்மா நோம்பல் விளங்கிக்கோங்க, சரியா? அப்போ அதை வந்து ஜப்பானில் வந்து இதை வந்து எப்படின்னு சொன்னால் வந்து பாருங்க, இன்னைக்கு ஜப்பான் எழுத்தில் எழுதாமல் நான் வந்து என்ன செய்கிறேன், இங்கிலீஷில் எழுதிக்கிறோம், அப்படி தானே? எப்படி வத்தாஷி அப்படி தானே, அதை வந்து வத்தாஷின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ வத்தாஷின்னு சொன்னால் வந்து என்ன அர்த்தம் வந்து நான், சரியா? வத்தாஷின்னு சொன்னால் நான். அப்போ நான் வந்து இப்படி நாங்கள் எழுதிக்கிறேன். இப்போ அதே நேரம் வந்து கீழே பாருங்க, வந்து கீழே வந்து நாங்கள் எழுதிக்கிறோம் வந்து கா பூ செய்ன்னு எழுதிக்கிறோம். ஸோ நாங்கள் வாசிக்க வந்து க பூ செய்ன்னு சொல்லி எழுதிக்கி வச்சுக்கிறேன் நான். அப்போ இது வந்து உண்மைக்குமே நான் என்ன செய்வேன், ஜப்பானில் டைப் பண்ணாமல் இதில் வந்து என்ன செய்வேன், இதில் வந்து இங்கிலீஷில் மாதிரி எழுதி வச்சுக்கிறேன். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் வந்து ரோமாஜின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? இது ரோமாஜின்னு சொல்லி போட்டி இதில் என்ன விளக்கம், இது இப்படி போட்டாங்கன்னு சொல்கிற விளக்கங்களை வந்து பிறகு வந்து பாடம் நடக்கிற டைமில் வந்து பார்ப்போம் வந்து. அப்போ இப்போ வந்து சும்மா விளங்கிக்கோங்க வந்து. அப்போ இப்போ கட்டாயம் வந்து ஜப்பான் மொழியை படிக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த ரோமாஜி தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பின்னால் வர இந்த விஷயங்களை படிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் வந்து இதைத்தான் பேஸ் பண்ணி படிப்போம், விளைஞ்சா? நாங்கள் வந்து என்ன செய்வோம், கொஞ்சமாக வந்து கரையான் அரிக்கிற மாதிரி என்ன செய்வோம், இந்த ஹிரகனா வந்து கொஞ்சமாக படிச்சுட்டு போவோம். கதக்கந்தாவும் படிப்போம், அதுக்கப்புறம் அதையும் படிப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்வோம், இந்த ரோமஜியில் வந்து பேஸ் பண்ணித்தான் வந்து என்ன செய்வோம், நாங்கள் படிச்சுட்டு போவோம், சரியா? அப்போ இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு தந்திக்கிறது தான் இது, இல்லைச்சா? இந்த ஒத்தஷின்னு சொல்கிறது அக்ஸைன்னு வந்து உதாரணத்துக்கு தந்திக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இன்னைக்கு கக்கு செய்ன்னு எழுதினாலும் வந்து நாங்கள் இதை சரியாக வாசிக்கிறேன். எப்படி வந்து கக்ஸே வாசிக்கணும், கக்ஸேன்னு வாசிப்போம். இது வந்து சைலண்ட், ரெண்டு வந்து சைலண்ட், சரியா?
அப்போ இது ஏன் அப்படி, அது எப்படி வாசிக்கிற மற்ற விஷயம் வழிகாட்டல்கள் வந்து நம்ம தொடர்ந்து செய்வாங்க. இப்போ இதே இன்டர்நெட்ல படிக்கிறார்கள், இல்லாட்டி இந்த சிங்கள மீடியத்தில் மற்ற படிக்கிறார்கள் வந்து இதே மாதிரி வாசிச்சு கொடுப்பாங்க. நிறைய நான் பார்த்திக்கிறேன் வந்து இதுகளில் வந்து கக்குசை கக்குசை கக்குசைன்றே செலுத்திப்பாங்க. ஏன்னா அவங்க இதே மாதிரி பார்த்துட்டு சரித்தானே இது யூஇ கக்குசைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கக்ஸேன்னு சொல்லி தான் வாசிக்கணும். சரியா? அதெல்லாம் நான் வந்து பார்ப்போம் வந்து. அப்போ இது வந்து ரோமாச்சு ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா ஹிரகனா. சரியா? ஹிரகனா வந்து நாங்கள் 46 எழுத்துக்கள் படிப்போம். ஹிரகனான்னு சரி எழுத்துக்கள் வந்து 46 வந்து படிப்போம். சரியா? இது ஜப்பான் எழுத்துக்களை வந்து எழுதுறதுக்கு வந்து பார்த்து இலக்கண குறிப்புகள், இலக்கண சம்மந்தப்பட்ட வர்றது இதில் வரும். சரியா? இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க வந்து சைனீஸ் எழுத்துல வந்து பில்டிங் மாறிக்கிறது எல்லாம் ஒரே லெவலில் இருக்கும். அது வந்து சைனீஸ். சிலாக்கள் வந்து சைனீஸ் ஜப்பானீஸை வித்தியாசப்படுத்த இயலாம இருக்கும். இல்லைஞ்சா? ஆனால் ஜப்பான் மொழியை பொறுத்தவரை பெரிய ஒரு பில்டிங் மாறி இருக்கும், சின்ன வேற இப்படி வரும், மரம் திருப்பி வரும். இல்லைஞ்சா சொல்ல வந்து அப்போ அது வந்து என்னன்னு சொன்னால் வந்து இந்த எழுத்துக்கள் வித்தியாசப்பட்டு வாழ்றதுனால இப்போ ஹிரகனான்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். அடுத்த கதக்கனா பொறுத்த வரையில் என்னென்னா பிற மொழி சொற்கள்னு சொன்னால் வந்து ஜப்பான் மொழி அல்லாத பிற மொழியிலிருந்து வந்த சொற்களுக்கு தானே. பிற மொழியிலிருந்து சொன்னால் வந்து இப்போ ஏண்ட பெயர், ஊர் பெயர், ஏண்ட பெயர், உதாரணத்துக்கு ஊர் பெயர், இல்லாட்டி வந்து இங்கிலீஷ்லேருந்து அந்த உதாரணத்துக்கு வார சொற்கள், உதாரணத்துக்கு ஷைன்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்ல ஒண்டி ஷை அப்படின்னு சொன்னால் வந்து வெட்கம். அப்போ இதே சொல்ல வந்து ஜப்பானீஸில் பாவிப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து இந்த ஹிரகனால எழுத மாட்டாங்க, கதக்கனால தான் எழுதுவாங்க. சரியா? அப்போ இது கத்தக்கனால எது எழுதுறேன்னு சொல்ற விஷயத்த வந்து நம்ம புறவை பார்ப்போம். ஹலோ, சரி, கத்தக்கனால எது எழுதுறேன்னு சொல்லியும் நான் பார்ப்போம். இந்த கஞ்சியை பொறுத்த வரையில கஞ்சி வந்து என்னன்னு சொன்னா வந்து அதனால பில்டிங் பாக்ஸ் மாதிரி மலை மாதிரி பெருசா ஈக்கும். அப்படித்தானே? அதுக்குத்தான் வந்து நாங்கள் வந்து கஞ்சின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? கஞ்சின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து இது வந்து சீன எழுத்து தானே இது. சரியா? கஞ்சின்னு சொல்ல வந்து சீன எழுத்து. சீனாலேருந்து இரவலாக எடுத்து பயன்படுத்தப்பட்டது தான் இந்த கஞ்சி. சரியா? கஞ்சி சொல்றது வந்து சீன எழுத்து. அப்போ இது வந்து ஜேஎல்பிடி N5க்கு வந்து 110 கஞ்சிகள் மாதிரி நாங்கள் வந்து படிப்போம். சரியா? எத்தனை கஞ்சி? 110 கஞ்சிகள் மாதிரி இதில் வந்து நாங்கள் படிப்போம். சரியா? அப்போ இதுதான் வந்து இப்போ இது வந்து இது மட்டும்தான் நான் படிக்கிறதில்ல வளைஞ்சா. இப்போ நான் வந்து மேலதான் சொன்னேன் இங்கே வந்து நான் சொன்னோம் வந்து இலக்கணம், சொற்றொடர்கள், சொற்கள், இந்த பரீட்சை அதெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் கவர் ஆகும். அதே நேரம் வந்து அடிப்படையில் வந்து இதுவும் போகும். ரோமாஜி, ஹிரகனா, கதகனா, கஞ்சி இதுவும் போகும். அப்போ இது கிளியரான கொஞ்சம் சொல்லுங்களேன் வந்து. விளங்கிச்சு. மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுங்க யார் மற்றவர்கள். நான் வந்து அடுத்த சில பார்த்து வந்து என்னென்னா இந்த 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 படிப்புற விஷயங்களுக்கு தானே இந்த ஹிரகனால வந்து நாங்கள் வந்து எங்களோட நிறுவனத்துக்கு நான் இப்போ கொஞ்சத்தில் காட்டுறேன் பாருங்கள். நான் நிறுவனத்தில் வந்து இந்த ஹிரகனாக்கு வந்து பயிற்சி செய்கிறதுக்காக வேண்டி நாங்களாகவே ஒரு 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 பயிற்சி ஒரு புத்தகம் வந்து உருவாக்கி வச்சுக்கிறோம். ஹிரகனா பயிற்சி எழுதுறதுக்கு. இப்போ நீங்கள் நெட்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஈக்காது. நாங்கள் அதுக்கு அது வந்து எழுதுறதுக்கு இந்த இதெல்லாம் அடித்து புக்ஸெல்லாம் அடித்து செஞ்சு வச்சுக்கிறோம். அதே நான் வந்து அதுக்கு உதாரணம் எல்லாம் தந்திப்போம். நான் காட்டுறேன் கொஞ்சத்தில் காட்டுறேன். சரியா? அதே கதக்கனாவுக்கும் அதே மாதிரி செஞ்சுக்கிறோம். அதே நேரம் வந்து கஞ்சிக்கு வந்து நாங்கள் வந்து கஞ்சி வந்து எப்படி வந்து வந்துச்சு, கஞ்சி வந்து நாங்கள் எப்படி கூட்டணும், எப்படி விளங்குற, எப்படி பாடமாக்குற, எப்படி எழுதுற, இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து படித்தருவோம். வகுப்பில் வந்து நாங்கள் படித்தரோம் வந்து எப்படி கோடுகள் போடணும். சரியா? கஞ்சிகள் வந்து வெறும் கோடுகளால் உருவாக்குறது தான். சரியா? அதை வந்து நான் எப்படி போடணும் சொல்கிற விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து அப்பப்போ அந்த கிளாஸ் நடத்துகிற டைமில் என்ன செய்வோம், நாங்கள் அதை வந்து நாங்கள் சொல்லி தருவோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தெளிவுகள் தேவை. இல்லாட்டி வந்து என்ன விஷயம் சொல்ல கொஞ்சம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் சரி விளங்கிச்சா? இங்க யாராவது பேசுங்களேன். எது சார்?
இதெல்லாம் விளங்கிச்சா? சொன்னது விளங்கிச்சான்னு கேட்குறேன். ஓ சார் விளங்கிச்சு. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பாருங்க, வந்து கஞ்சின்னு சொல்றது வந்து இப்போ மலை மாறின்னு சொன்னேன் நான், சரியா? மலை மாறின்னு சொன்னேன். வந்து உதாரணத்துக்கு நீங்கள் கஞ்சி வந்து நாங்கள் எழுதுக்கிட்ட வந்து எப்படி இந்த வரும்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்படி சொல்லி தருவேன் உங்களுக்கு அழகா. நான் எழுதி காட்டுவேன். உதாரணத்துக்கு நான் ஒரு கஞ்சி நான் எழுதுறேன். நான் வந்து சரி, இங்கே பாருங்க, வந்து இப்போ நான் வந்து இப்படி நான் எழுதி காட்டுவேன் உங்களுக்கு. இது வந்து எழுதி காட்டுவேன். 1 2 3 4 5 அப்படின்னு எழுதி காட்டுவேன். எப்படி எழுதணும் அதெல்லாம் நாங்கள் இதில் படிப்போம். நாங்கள் எப்படி எழுதணும் அதெல்லாம் வந்து என்ன எல்லாமே கவர் ஆகும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து மேலதிகமாக அங்கே தேடணும், இங்கே தேடணும், இதை படிக்கிறா, அதை படிக்கிறா அப்படின்னு சொல்கிறது வந்து மண்டையை போட்டு பிச்சு கொள்ள தேவையில்லை. நினைச்சா எல்லாத்தையும் க்ளீனாக தரும் உங்களுக்கு. நீங்கள் சர்டிஃபிகேட் எடுக்கணும், ஜப்பான் சர்டிஃபிகேட். அது உங்களோட நோக்கம் வந்து அதை புலமை பரிசில் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சேர்றதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு 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 நிறுவனத்தில் சேர்றது, சரி, நல்ல ஒரு தொழில் இதில் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்றதா இருக்கலாம். நோக்கம் எதுவாக வேண்டாம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கட நிறுவனத்தில் வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை எங்கட நிறுவனத்தில் செஞ்சால் இந்த சர்டிஃபிகேட் வெளியுண்டோ பெறுமதியுண்டோ, இல்லாட்டி இந்த சர்டிஃபிகேட் எடுத்தால் இது உங்களுக்கு கிடைக்கும் இல்லை, நிறைய வாய்ப்புகள் அது பெரிய ஒரு கடல். ஜப்பான் சொல்றது வந்து ஒரு வல்லரசு நாடு. உதாரணத்துக்கு இலங்கை நாடு வல்லரசு நாடு இல்லை, வளர்ந்து வார நாடு. ஒரு வல்லரசு நாட்டு மொழியை படிக்கிறோம். எங்களோட நாட்டில் வந்து சிங்கள மொழி படிக்கிற மாதிரி இல்லை, ஒரு வல்லரசு நாட்டு மொழி படிக்கிறோம். அந்த வல்லரசு நாட்டுடைய உற்பத்தி அந்த நாட்டுடைய அபிவிருத்தி அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், சரியா? அப்போ அந்த நாட்டில் வாய்ப்புகள் இல்லாமையும் இல்லை. இப்போ எங்களோட நாடும் அந்த நாடும் பல பேச்சுவார்த்தைகளூடாக அந்த பல விஷயங்கள் செஞ்சுட்டீங்க. அப்படி தானே, பல பேச்சுவார்த்தைகளாக தொழில் வாய்ப்புகள் அது இதெல்லாம் செஞ்சுட்டீங்க. அப்போ முன்கூட்டி வந்து நாங்கள் இந்த பரீட்சையிட இந்த சர்டிஃபிகேட் கையில் ஈக்கணும். ஸ்காலர்ஷிப் ஒன்று வருது. இப்போ யாரோ ஒருத்தரை வந்து எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டிதான் வந்து, யாருன்னு எனக்கு யாருன்னு தெரியும் எனக்கு. அப்போ அந்த போட்டினா வந்து இது என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்த சொல்லி அந்த புலமை பரிசில் வந்துடும். அப்போ அந்த புலமை பரிசிலுக்கு இல்லாட்டி நிறைய புலமை பரிசில் வரும். அப்போ அதுக்கு வந்து கைவசம் வந்து இந்த சர்டிஃபிகேட் கையில் ஈக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணக்கிட்ட வந்து நீங்கள் வந்து JLPT N5 4 அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கிட்ட அது கையில் ஈக்கணும். திடீர்னு ஒரு 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 வாய்ப்பு வருது, அந்த டைம்ல வந்து நீங்க அப்போ மொழியை படிக்க ஆரம்பிச்சு வேலை இல்லை. அதுதான் முக்கியம், விளைஞ்சா. இப்போ உதாரணத்துக்கு சொல்றது போனா, என்ற ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் AI சயின்டிஸ்ட். அவர் இங்கே வந்து 2.5 லட்சம் 3 லட்சம் வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. அந்த இது வார டைம்ல வந்து அவர் JLPT கையில் ஈக்கணும். இப்போ JLPT இல்லை, அதை ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் போகும். வந்து JLPT அந்த N4 செய்கிறேன்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட 7-9 மாதம் போய்த்துரும், 1 வருஷம் போய்த்துரும், ரெண்டும் சேர்த்து 5-4 சேர்த்து. அப்போ அதுக்கப்புறம் அந்த சந்தர்ப்பம் இல்லை. அப்போ AI சயின்டிஸ்ட் ஜப்பானில் நல்ல வாய்ப்பு, ஆஃபர் லெட்டரிங் கம்பெனியால் கொடுக்குதோ, யார் இதுவும் இல்லை, சரியா? டிரெக்டாக போயிடும், ஆனால் கைவசம் இல்லை. அப்போ அதைத்தான் நான் வந்து சொல்கிறேன், வந்து உங்களோட நோக்கங்கள் எதுவாக இருக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து உங்களுக்கு உத்தியோகபூர்வமாக ஜப்பான் நாட்டிலேருந்து பிரசுரிக்கப்பட்ட சான்றிதழ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு முயற்சிக்கலாம். சரி, இது இல்லாமல் வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் அப்படின்னு சொன்னால் கேளுங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஒரு கேள்வி உண்டு. ஓ சரி, அட்லீஸ்ட் இந்த SSW எந்த லெவலுக்கு இருக்கணும்? ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கா? நீங்கள் SSW செய்கிறதாக இருந்தால், நீங்கள் SSW நீங்கள் போகிறதாக இல்லை, கட்டாயம் வந்து நீங்கள் N4 தேவை. நீங்கள் N4 இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. N5 முடிச்சு N4 நீங்கள் இதை பண்ணணும். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு போகிறதா இருந்தால், சரி, சில இடத்துல வந்து N4 கேட்பாங்க, சில இடத்துல வந்து N5 கேட்பாங்க. அப்படி இல்லாமல் வந்து உங்களுக்கு கையில் சல்லிக்கு நீங்கள் ஜப்பான் நாட்டில் நீங்கள் வேலை செய்ய ஆசைப்படுறீங்க, அங்கே நாட்டிலே போய் செட்டில் ஆக பார்க்குறீங்கன்னா, ஹலோ சார், சில ஓ அந்த என்னன்னு இப்ப வந்துட்டு இப்ப JLPT N5 வந்துட்டு இப்ப நமக்கு பொதுவா என்னத்துக்கு சார் அது பயன்படும்? அதான் விளங்கப்படுத்துறேன். இப்போ இது வந்து ஒன்று வந்து யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் எடுக்கிறதாக இருந்தான்னு சொன்னால் புலமை பரிசலுக்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ரெண்டாவது வந்து என்னென்னா, எங்களோட நாட்டிலேருந்து வந்து உங்கள்ட்ட சல்லிக்கு, சரியா, உங்கள்ட்ட சல்லிக்கு ஏஜென்சிக்கு சல்லியை கொடுக்காம
25 லட்சம் அப்படி சல்லியை கொடுக்காம உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் N5 முடிச்சுட்டு லாங்குவேஜ் ஸ்கூல்டு ஜப்பான்லேக்கு எல்லா இடத்துலையும் மொழி பாடசாலையில் அந்த மொழி பாடசாலைக்கு N4 செய்கிறதுக்கு நீங்கள் ஜாயின் ஆகினீங்கன்னா அந்த ஸ்கூல்லையும் தொடர்ந்து படிக்கலும் வெளியில் தொழில் செய்யவும் மேலும் இல்லைங்களா. N4 N3 அப்படி மேலே படிச்சுட்டு போயிட்டு வந்து தொழில் செஞ்சு சம்பாதிச்சுட்டு அந்த நாட்டில் செட்டில் ஆகிடலாம். அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு நிறுவனம் நீங்கள் வந்து ஒரு டாக்டர், நீங்கள் லோயர், இல்லாட்டி வேறு துறையில் இருக்கிறீங்க, இல்லாட்டி வந்து உதாரணத்து கூலி வேலை செய்யணும் வைங்களேன், இல்லாட்டி பிஸ்னஸ் அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும்டா நீங்கள் அந்த நிறுவனத்தால் கேட்பாங்க எங்களுக்கு நீங்கள் வந்து N4 வந்து நீங்கள் இது பண்ணணும்ண்டு. அப்போ அது டைமில் வந்து நீங்கள் JLPT தேவைப்படும் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் வந்து ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. எப்படி ட்ரை பண்ண போகிறீங்க? ஜப்பானில் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறீங்க. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை வைக்கிறீங்க, வந்து மொழியை வளர்த்துக்கொள்கிறீங்க, மொழியை வளர்த்து வச்சுக்கொள்கிறீங்க. அப்போ வரக்கிட்ட வந்து உங்களுக்கு சரளமாக பேசலாம். அங்கே வந்து சரளமாக ஆட்களோட பேசி விஷயத்தை விளங்கி வாசித்து யார்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டுட்டு இது அப்படியா இது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டாலும் உங்களோட பாட்டுக்கு வந்து என்ன செய்யலாம், இதை செஞ்சுட்டு போகலாம். இப்படி பல நோக்கங்களுக்கு டிரெக்டர் சார் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே அந்த ஒரு வீடியோ செஞ்சுக்கிறார். நேரத்தில் ஏற்கனவே செஞ்சுக்கிறாரு. எப்படி ஜப்பானுக்கு அந்த விஷயம் செய்கிறது, என்ன வாய்ப்புகள் இருக்குது சொல்கிற மாதிரி ஏற்கனவே செஞ்ச வீடியோ ஒன்றிக்கு அதை இங்கே வர திரும்பி பேச விரும்பல. உங்களோட கேள்விக்குரிய ஆன்சர் கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து மேலதிகமாக யாருக்கான ஏதாவது கேள்வி அளிக்கா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னமே சார் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை வயசு? இப்போ 20 20 வயசு. வருஷம் ஏழாவது இது வந்து உங்களுக்கு தெரியுமா வந்து வாய்ப்புகள் வந்து கடல் அளவு ஈக்கு அப்படித்தானே. கடல் அளவு ஈக்கு வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் அது வந்து நீங்கள் ஏல் செஞ்சுட்டு அந்த நாட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கொடுக்குறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் அது வந்து வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் வரும் வந்து. ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறவு வந்து JLPT N4 என்னன்னு சொன்னால் வந்து ஸ்காலர்ஷிப் ஃப்ரீயாக எடுக்கலாம். உங்களுக்கு முழு இதுவும் வந்து ஃபுல்லி ஃபண்டட் அப்படின்னு சொன்னால் வந்து முழுமையாக வந்து சகல விஷயம் படிப்பு சாப்பாடு எல்லா விஷயம் வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குதானே சார்? ஏஜ் லிமிட் உதாரணத்துக்கு இந்த நான் சொல்ல வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகிற சொல்கிறேன். நான் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிற சொல்கிறேன் வந்து நான் அன்றைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து 34 வயசுக்கு மேலே ஈக்கப்படாது. அன்றைக்கு ஒன்று பார்த்தேன் வந்து 34 வயசுக்கு கீழே ஈக்கணும் சார். இல்லைங்களா. அப்போ OL AL படிக்கிறார்கள் வந்து படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் வந்து நல்ல வாய்ப்புகள். வேற ஏதாவது கிளாஸுக்கு எப்படி சார் ஜாயின் ஆகுற வாட்ஸ்அப் குரூப் என்ன ஆரம்பிக்கிறா? அண்ணா ரைட். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் ஆகலையா? அது இல்ல சார், எனக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இப்போ ஜப்பான் லீக் இருப்பேன், எனக்கு டைம் சரி, எனக்கு அதை கொஞ்சம் சரி. உங்களோட நம்பர் சொல்லுங்க, நான் நீங்களை எட் பண்ணி விடுவோம். நம்பர் சொல்லுங்க. +94 ஒரு மினிட் நீங்கள் கேள்வி கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. +94 77 77 850 850 9636 9636. பேர் எப்படி? அஹமத். சரி, ஓகே. நான் உங்களை இப்போ எட் பண்ணி விட்றேன். சரி, எங்களோட குரூப்பில் எட் பண்ணி விட்றேன். அப்போ நாங்கள் வந்து குரூப்பில் வந்து ஸ்போக்கன் ஜப்பானீஸ் ஸ்போக்கன் செய்ய வேண்டிய ஆட்கள் நினைச்சா ஸ்போக்கனுக்கு தேவையான ஆட்கள், அப்படி இல்லாட்டி வந்து JLPT N5 செய்ய விரும்புமான ஆட்கள், இல்லாட்டி வந்து வேறு அவங்களோட தேவைகள் இருந்துச்சுன்னா அந்த தேவைகள் செய்கிறதுக்குரிய நாங்கள் வந்து குரூப் செப்பரேட்டாக செய்வோம். நினைச்சா JLPTக்கு செப்பரேட் குரூப் நாங்கள் இது பண்ணுவோம். மற்ற ஸ்போக்கனுக்கு வந்து வேறையாக செய்வோம். வந்து நான் இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்தின அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட தேவை எனக்கு தெரியாது. நான் வந்து இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனில் கேட்கவும் இல்லை, மேலதிக நேரத்தை எடுத்து. அப்போ வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் ஓட்டிங் போல் வந்து போடுவோம். நாங்கள் வாக்கெடுப்பு ஒன்று எடுப்போம். இந்த வாக்கெடுப்பில் வந்து நீங்கள் உங்களோட விருப்பங்களை வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். சார், அந்த சின்ன டவுட் ஒன்று என்னன்னா,
ம் இப்போ அந்த N5 செய்கிறத விட இப்போ எங்களுக்கு வந்து நான் ஜப்பான் கேட்கறதுனால இப்போ எங்களுக்கு அந்த ஹிரகன கதகன கஞ்செல்லாம் இப்போ வந்து பாடமாக்கி அதில் இதை வச்சு கொண்டு கொஞ்சம் கஷ்டம் இங்கே ம் வெப் ப்ரெஷர் அந்த அந்த ம் ப்ரெஷரோடையும் கொஞ்சம் இது பண்ண போல. ம் ஸோ நாங்கள் யோசிக்கிற என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஸ்போக்கன் மட்டும் போதும்னு சொல்லி. ஆனால் இப்போ நீங்கள் சின்னதை வச்சு பார்த்தா சம்டைம் N5 செய்கிறது பெட்டர். ஆனால் பட் தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு பை ஹார்ட் தோஸ் லெட்டர்ஸ். ம் ஸோ அப்போ நீங்கள் படிச்சு தர ஸ்போக்கனில் வந்து எங்களுக்கு N5 இல்லாமல் ஸ்போக்கன் மட்டும் கன்சிடர் பண்ணி நினச்சுன்னா அது எந்த அளவுக்கு So எங்களுக்கு you are ஜப்பான் the one ஈக்கிறதுனால மேபி அது ஓகேயா? you are the one that's want to study in English, right? நோ 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 நாட் மீ. Somebody else, I think. Uh-huh. எனக்கு வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ இப்போ உங்களோட கிளாஸ்ல வந்து ஸ்போக்கன் படிச்சேன்னு சொன்னா எங்களுக்கு அது வந்து அட சக்சஸ் ரேட் ஓகே ஆகுமா Yeah, அப்படின்றது. once Letters if வந்து you choose, once if you prefer spoken, okay, for example, once if you want to spoken, that we never touch, writing. I mean, writing system, I already explained, right? Hiragana, katakana, kanji, whatever you are seeing here, right? Romaji, hiragana, katakana, we never touch these. So these things never gonna pay you off. Understood? Pay you off. So you don't need to study these things once if you don't want to dig deeper into writing. Understood? we can go with the Romaji and No. Yeah, Romaji, we can, even you don't need to study anything in Romaji. Understood? So we basically rely on Romaji and continue to study. So you'll get all the notes and stuff based on Romaji. Understood? And Yeah, that's so once if you prefer the medium of the instruction English, that's all the notes will be provided in English. And once if you want to study in Tamil, and we'll do accordingly. but in Romaji sir, I just want to confirm that grammar part also will be covered, right? Yeah, everything. When you say spoken, without grammar we cannot complete. Without grammar we yeah. cannot complete spoken. So necessary things will take. And so for some words, for example, some words we never need for spoken. Understood? So that part will omit. Understood? Okay, so thank you very much. Okay, you're welcome. So one other boy said, he needs some explanation. Who's that? Was interested in English. Yeah, I'm so. So do you have any question to ask? No, sir. So everything is clear? Yeah. Do you think that we covered everything? Yeah, I think so. Before one So brother before wind up, I just ask if you have any questions, you can ask now. Yeah, just now our brother told we need to spoke. So we don't want hiragana, katakana, kanji. Okay, no So problem, yeah. basically here we need to The speak with just those Japanese. who need certificate, yeah, those who need certificate, they must focus. Those who never need, so we don't need to force them to do it. So that's what we said. They have options. They can choose either spoken or else what is called that's the other one, JLPT. அடுத்த அடிக்க போறானா All right. Okay. Is there anybody else who needs to ask any questions? வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படி எங்களுக்கு இதோட வந்து இந்த செஷனை வந்து முடிச்சு கொள்ளலாம். சார் இப்போ என்னன்னு சொன்னா இப்போ நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வர டைம்லையும் இப்போ ஜேஎல்பிடி எக்ஸாமுக்குரிய அந்த இதுகளும் நீங்க கிளாஸையும் வேற டைம்ல வைப்பீங்க என்ன மாதிரி? யா, நாங்கள் வந்து வித்தியாசமான நேரத்தில் வைப்போம். ஏன்னு சொன்னால் வந்து வேற கிளாஸ் வேற குரூப் செப்பரேட், வேற குரூப் வேற நோட்ஸ். ஏன்னா வித்தியாசம் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெய்லர் பண்ணி நோட்ஸ் எல்லாம் தயாரித்து செய்வோம். அப்போ நாங்கள் ரெண்டுலேயும் கனெக்ட் ஆகுறேன்னு சொன்னால் அப்போ வேற டைம் இங்கிலீஷ் செட் ஆகுமா? நீங்கள் வந்து ரெண்டுல கனெக்ட் ஆகுறேன்டா வேற டைம் செட் ஆகும். அவங்களோட பேமெண்ட் வந்து வேறையாக வரும். அப்படியா? அவங்கள ரெண்டையும் ஜாயின் ஆகலாம், அப்படியும் செய்யலாம். உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு அந்த ஸ்போக்கன் வந்து விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வந்து the student who asked about the spoken one, yeah. So most of the times we base on videos. We'll get lots of videos. So it'll be very interesting. It won't be boring. Yeah, it will be very interesting.
So because you want spoken, right? You want to improve spoken, so it will be fun and something unique. சரி, அப்ப எப்படின்னா சார், வேற இப்போ நாங்கள் ஜப்பான்ல இருக்கிறோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு டைம் டிஃப்ரெண்ட் ஆகும், அதான் இஷ்யூ இல்லையா நாங்கள். அதான் நான் சொன்ன வந்து இப்போ டோக்கியோ நீங்கள் டைம். எப்படி கிளாஸ் என்ன டைமுக்கு எந்த அதான் டைமுக்கு நாங்கள் கிளாஸ் போடுற மாதிரின்னு சொல்லி டோக்கியோ டைம் படி இப்போ நீங்கள் வந்து டோக்கியோ லாக்கு டைம் படி 8 மணிக்கு நான் ஆரம்பிப்பு பார்ப்போம். ரைட்டா? இல்லை 8 மணி ஒவ்வொரு இல்லாட்டி நாளும் 3 காலை. இந்த 8 மணி தானே நைட் அதுக்கு முந்தி மீறிக்கால். இல்லை இப்போ அது வந்து யார் யார் வாராங்களோ, இப்போ நான் ஓட்டிங் போட்டோம்னு சொன்னோமே, நாங்கள் வந்து வாக்கெடுப்பு எடுப்போம். வாக்கெடுப்பில் வந்து யார் யார் எத்தனை பேர் வாராங்கன்னு சொன்னால் வாக்கெடுப்பில் தான் தெரிய வரும் எத்தனை பேர் ஓகே ஓகே. வாராங்க அப்படின்னு. அந்த குரூப்பை வந்து கிரியேட் பண்ணது போகிறோம். நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை போட்டு இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த அந்த ஒவ்வொரு டைம் வந்து நாங்கள் கேட்போம். வாக்கெடுப்புல வந்து எந்த நேரத்தை நீங்க தெரிவு செய்யறீங்களோ அந்த நேரத்துல வந்து நாங்கள் கிளாஸ் போடுவோம். அப்ப என்ன மாதிரி இப்போ வீக்லி ஃபுல் டேஸா இல்லாட்டி இது வந்து வீக்கெண்டா என்ன பொதுவாக மாதிரி? வந்து நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து பொதுவாக வந்து வீக் டேஸ்ல வந்து நிறைய பேர் வேலை வெட்டி அப்படின்றதுனால வீக்கெண்ட்ஸ்ல தான் வைப்போம். பொதுவாக வந்து நான் இவ்வளோ நாள் நடந்த வந்து சனி ஞாயிறு ஒரு கிளாஸ் வந்து சனி ஞாயிறு நடக்கும், இல்லாட்டி வந்து வெள்ளி ஞாயிறு நடக்கும். ஏதாவது ஒரு அப்படி ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும். வீக்லி 2 டேஸா? 2 டேஸ் நடக்கும், வந்து தொடர்ந்து நடக்கும். ஓகே. வேறு யாருக்காலும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நாங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை. கிளாஸ் உங்களுக்கானது. கேள்விகள் இருந்துன்னா கேளுங்க. அடுத்த கிளாஸஸை நீங்க குரூப்ல எட் பண்ணி டைம் நாங்கள் வந்து வார வகுப்பு வந்து நான் ஆரம்பிக்கிறோம் வந்து அந்த இந்த வாக்கெடுப்புல வந்து ஆட்கள் வாரதை பொறுத்தும் வந்து மற்ற விஷயங்களை ப்ரொசஸ் பொறுத்தா. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வாக்கெடுப்பு ஏதாவது போட்டோன்னா அவசரமாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சீங்கன்னா சரி. ஓகே ஓகே ஓகே. வந்து நாங்கள் எங்கட ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சோ இல்லாட்டி இதை வச்சோ நாங்கள் வந்து உங்களை திணிக்க வர மாட்டோம். உதாரணத்துக்கு ஜப்பான் ஆட்களுக்கு மட்டும் உதாரணத்துக்கு உங்களுக்கு டைமிங் பிரச்சனை வருது. உதாரணம் சொல்லுங்க, ஜப்பான் ஆட்கள்ல வந்து 10 பேர் வந்துன்னு வைங்களேன், ஸ்ரீலங்கா ஆட்கள் 10 பேர் வந்து 20 பேர். ஆனால் டைமிங் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஜப்பான் ஆட்களுக்கு குரூப் வேறையே பிரிச்சுக்குவோம், ஸ்ரீலங்காவுக்கு வேறையே பிரிப்போம். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஸ்ரீலங்கா ஆட்களுக்கு ஸ்ரீலங்கா ஆட்கள் இந்த என்னன்னு சொன்னா இப்ப JLPT 5 இருக்குதானே சார், இதை வச்சு நம்ம மேலதிகமாக லாங்குவேஜ் படிக்கணுங்கிறதுக்காக ஜப்பான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் தானே சார்? நான் தான் கேட்குறேன். நீங்கள் வந்து மேலதிகமாக படிக்கிறது உடனே வந்து யூனிவர்சிட்டி போட மாட்டாங்க. JLPT N5 முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் மேலதிகமாக படிக்கணும்னா லாங்குவேஜ் ஸ்கூல் ஜப்பானில். எங்களோட நாட்டில் அப்படி இல்லை. மொழி பாடசாலை என்று எங்களோட நாட்டில் இல்லை. விளங்கிச்சா? எங்களோட நாட்டில் வந்து அந்த நாட்டில் வந்து நீங்கள் கூகுள் சும்மா அடிச்சு பார்க்கலாம், மொழி பாடசாலைன்னு சொல்லி வந்து இப்போ நீங்கள் வந்து N5 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மொழி பாடசாலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும் வந்து அங்கேருந்து வந்து விசா அது இதெல்லாம் அனுப்புவாங்க. நீங்க வந்து உங்களோட கையில சல்லி அப்படி கொஞ்சம் வைக்கணும் சொன்னா அந்த நீங்க வந்து உண்ட இதை அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் செலவு போகும். போயிட்டு போறவங்க வந்து நீங்க என்ன செய்யலாம்னா அங்க கிளாஸ் வந்து மொழி படிக்கிறதுனால அவ்வளவு நேரம் போகாது. கொஞ்சத்தை படிச்சு என்ன செய்யலாம், உங்களுக்கு மேலதிக நேரத்துல வேலை செய்யலாம். படிக்கிறதோட வேலை ஜப்பான்ல வேலை செய்யலாம். அப்ப நீங்க வந்து என்ன செய்யலாம், மேலதிகம் அப்படி படிச்சுட்டு போய் மொழியை பிடிச்சது போறோம் யூனிவர்சிட்டிக்கு அப்படி போகலாம். இப்ப நீங்க அதான் சொல்றேன் வந்து சிங்கள மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா இப்போ வந்து ஜப்பான்ல வந்து யூனிவர்சிட்டி அது இது எல்லா இடத்துக்கும் பூந்துட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து இலங்கையில வந்து நீங்க கொஞ்சம் இந்த கூகுள்லாம் அடிச்சு பாருங்க பார்க்க பெரிய பெரிய நிறுவனங்கள் நிறைய நிறைஞ்சிட்டு. ஏன்னு சொன்னா வந்து சிங்கள மொழியில அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ படிச்சு நிறைய பேர் போறாங்க. எங்கட இப்போ தமிழ் பேசுற முஸ்லீம்கள் தமிழர்கள் வந்து அவ்வளோ வந்து கணக்கெடுக்கிறல. உதாரணத்துக்கு இவ்வளோ சல்லி இல்லாட்டி இது அவ்வளோவா இவ்வளோவா கிடைக்குமா கிடைக்காதா அது எப்ப அப்படின்னு 1008 இதை வந்து மண்டையில வச்சுக்கிறதுனால வந்து சிக்கல் விளைஞ்ச. அப்படின்னா வாய்ப்புகள் வந்து இப்படித்தான். இது வந்து நிறைய வாய்ப்புகள் ஈக்குன்னு தெரியும் விளைஞ்சன சார். வந்து இப்போ இது வந்து நான் வந்து சில வந்து நீங்க நியூஸ்லாம் போகலாம், இந்த கோர்ஸை முடியுங்க அப்படின்னு சொல்லி வந்தா தான் நீங்க யோசிக்கணும். இப்போ நீங்க வந்து வளமையா பாக்குறீங்க, பேப்பர்ல பாக்குறீங்க, நியூஸ்ல கேட்குறீங்க, அடிக்கடி அங்கங்க பாக்குறீங்க ஜப்பான் நாட்டில் வேலை வாய்ப்பு அது இதுன்னு சொல்லி ராஜதந்திர உறவு அது இதுன்னு சொல்லி எல்லாமே வருது ஒவ்வொரு நாளும். அப்ப நீங்க அதுக்கு வாய்ப்புகள் ஈக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு தைரியம் ஈக்குன்னு சொன்னா விடாமுயற்சியோட அர்ப்பணிப்போட நீங்க இறங்கி களத்துல இறங்கி நீங்க ஆட்டத்தை காட்ட வேண்டியது.
சார் உதாரணமாக இப்ப நம்ம என்னன்னு சொன்னா நம்ம ம் ஜப்பான் யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்றோம்டா பேசிக் எஸ் குவாலிஃபிகேஷன் என்ன சார் சார் அதான் சார் வந்து அந்த ஜப்பான் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த இதில் சேர்றது மற்ற வேலை செய்ய வந்து அது விரிவாக வந்து டிரெக்டர் சார் வந்து ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுக்கிறாரு புரிஞ்சா ஆஹா விரிவாக வந்து அவர் ஆஹா வீடியோ ஒன்று செஞ்சு ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறார் அந்த ஈலான சப்ளைம் மீக்காது அதே நேரம் வந்து உங்களுக்கு ஒரு குரூப்பில் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க வந்து டிரெக்டர் சார் வந்து அதை போடுவார் நீங்கள் இந்த ஆஹா ஆடியோவில் போட்டு இதை மென்ஷன் பண்ணுங்கள் வந்து அந்த இதை வந்து நீங்கள் திரும்ப பார்க்கலாம் உங்களுக்கு இன்ஷால்லா அப்படியா அப்ப அதுல அந்த வேற குவாலிஃபிகேஷன்ல என்ன மாதிரிங்கிறது ப்ரொசீஜரை போட்டீங்கன்னு சொன்னா இப்ப ஓகே நாங்களும் இப்ப இதை நாங்க எதை நோக்கி ஓடணுங்கிறது எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுங்க. ஓ அது சரி ஆனால் அதான் சார் வந்து இப்போ உங்களோட வந்து அந்த இலக்கை வந்து என்ன செய்யணும் நீங்கள் இலக்கை வந்து நீங்கள் தீர்மானிச்சுக்கணும் என்ன இலக்கு எந்த இது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஜப்பான் மொழி படிக்கிறது ஒரு நாளைக்கு சிங்கள மொழியை படிக்கிறது அடுத்த நாளைக்கு இங்கிலீஷ் மொழியை படிக்கிறது அப்படின்னா உங்களோட இலக்கு வந்து ஜப்பானுக்கு அடையணும் ஜப்பானுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்குரிய வேலையை செஞ்சுட்டு போகணும் நினைச்சா இப்ப நம்ம N5 வச்சு அப்ளை பண்ணலாம் தானே சார் ஓ லாங்குவேஜ் சரி யூனிவர்சிட்டி லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு நீங்கள் N5 முடிச்சா அப்ளை பண்ணலாம் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு தாராளம் பண்ணலாம் வேண்டாம் லாங்குவேஜ் ஸ்கூலே தொடர்ந்து படிச்சுட்டு போகிறது தானே நீங்கள் அங்கே போய்த்து கூட நீங்கள் அங்கே வந்து ஜப்பான் மொழியில் படித்தாலும் உங்களுக்கு விலங்கல்லாட்டி வந்து எங்களோட இதுலேருந்து நீங்கள் வந்து அங்கேருந்து படிக்கலாம் அங்கேருந்து வந்து ஆன்லைனில் படிக்கலாம் படிச்சுட்டு அந்த இதை பண்ணி எடுத்துக்கொள்ளவும் இல்லை அப்படி ப்ரொசீஜர் ஒன்று இருக்கலாம் சார். சரி இப்ப பொதுவா இப்ப நம்ம ஜப்பான்ல வந்துட்டு மெயினா இப்ப கிரகனா கத்தகனா கஞ்சி இந்த 3 மொழி இருக்கு. அதிகமாக பாதிக்கிற மொழி என்ன சார்? அதிகமாக பேசுற மொழி அது வந்து ஒரு மொழி இல்ல அது இந்த நம்ம எழுதக்கூடிய வகையில எழுத்து தான் அது. இது வந்து பிரதர் இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா வந்து நான் தமிழ்ல வந்து எழுத்திக்கு தானே தமிழ்ல நான் எழுதுறோம் அகர வரிசைன்னு சொல்லுவோம் அந்த உதாரணத்துக்கு நான் எழுதுறோம் தானே உதாரணத்துக்கு ஆ ஆ இ உ அப்படியெல்லாம் வருது இப்போ உதாரணத்துக்கு அதை நாங்கள் எழுதுறோம் அம்மாண்டு எழுதுவோம் அப்படித்தானே நாங்கள் எழுத்தை படிச்சுட்டோம்டா ஆ ஆ இ எழுத்தை படிச்சுட்டோம்டா எனக்கு எழுத எழுது எல்லாத்தையும் அப்படி ஜப்பான் மொழியில எழுதுறதாக இருந்தா சரி ஸ்கிரீனை பாருங்க சரியா ஸ்கிரீனை பாருங்க எழுதுறதாக இருந்தா உங்களுக்கு இது தெரியணும் எழுதுறதாகவும் இருக்கலாம் சரி வாசிக்கிறதாகவும் இருக்கலாம் ஆனா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஹிரகனால 46 எழுத்து கதகனால 46 எழுத்து கஞ்சில N5க்கு மட்டும் வந்து 110 வருது இப்ப நீங்க மத்த இதுக்கு போனீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு N4க்கு போனீங்கன்னா ஹிரகனா கதகனா வராது ஏன்னா ஏற்கனவே முடிச்சிட்டீங்க அப்படித்தானே கஞ்சில வந்து N4ல வந்து 310 மாதிரி வரும் கஞ்சில சார் N4 கஞ்சில உதாரணத்துக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து இல்லாட்டி வந்து 160 மாதிரி வரும் சரியா அதே நேரம் வந்து அங்க வந்து N3க்கு வந்து 310 பொதுவாக கிரகணா கத்தகனா கண்ணிங்கிறது வந்து இப்ப நம்ம அந்த எழுதுறதுக்கான அந்த இதுக்கு தான் இந்த ஃபார்மட் எழுதுறதுக்கு ரைட் எழுதுறதுக்கு பேசுறதுக்கு அப்ப நம்ம அது என்ன மாதிரி சார் அதான் பேசுறதுக்கு வந்து அதான் சொன்னேன் இது வந்து நீங்க வந்து ஸ்போக்கன் எடுக்கிறதா இதை நாங்க இந்த பகுதியை ஒமிட் பண்ண இந்த பகுதியை வந்து நாங்க எடுக்க மாட்டோம் ஏன்னா இதை பத்தி உங்களுக்கு தேவையில்லையே அப்ப நாங்க வந்து மற்ற விஷயத்தை இலக்கணத்திலே வந்து பேச்சுக்கு தேவையான இலக்கணம் சொற்கள் மற்ற வந்து லிஸ்னிங் பாதியில் வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் வரும் ஸ்போக்கன் செய்யறதுல வந்து வீடியோக்களை வச்சு அதில் படுத்துருவோம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து வளமையாக பாவிக்கிற அன்றாடம் வந்து ஒத்தன்டிக் சோர்ஸஸ் வந்து அன்றாடம் யூஸ் பண்ணுற அந்த இதுகளுக்கு தானே பேச்சில் அதெல்லாம் இல்லை வார்த்தைகள் சொன்னால் உதாரணத்துக்கு சொல்லுங்கப்பா உதாரணத்துக்கு வந்து அவங்க அன்றாடம் யூஸ் கன்வர்சேஷனில் பேச்சில் எப்படி பாவிக்கிறாங்க அந்த வீடியோக்கள் எடுத்து தான் நாங்கள் ஸ்போக்கன் செய்வோம் நாங்கள் மெயினாக வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்போக்கன் அது மற்ற விஷயங்கள்லாம் வராது பேப்பருக்கு இந்த உதாரணத்துக்கு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதோ மற்ற இந்த இலக்கண எழுதுறதுகள் வராது நீங்கள் ஸ்போக்கனை தெரிவு செய்தா அப்படி இல்லாமல் JLPT எக்ஸாம் செய்யணும் இப்போ JLPT சான்றிதழ் எடுக்கணும் சர்டிஃபிகேட் எடுக்கணுமாக இருந்தால் இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேண்டிய வரும் உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே இது வந்து மற்ற ஃபுல் விஷயத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து எடுக்கணும் ஸ்போக்கன் ரீடிங் ரைட்டிங் நாளைக்கு நம்ம 4 யூனிட்டையும் நான் ஃபாலோ பண்ணணுங்களா
இது வந்து எல்லாத்தையும் இப்போ நான் பிரித்து போட்டிடுறேன் உங்களுக்கு லேசிக்காக வந்து இதை பிரித்து போட்டிடுறேன். அது வந்து உங்களை அறியாமலே 5 மாசத்துல எல்லாம் கவர் ஆயிடும் நீங்கள் JLPT N5 எடுக்கிறதாக இருந்தால். இல்ல சார். சரி, வேறு யாருக்கான ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படி தனிப்பட்ட முறையில் அப்படி ஈக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குரூப்பில் போடலாம், இல்லாட்டி பர்சனலாக போடலாம். இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ இந்த செஷனை வந்து இதோட நான் முடிச்சுக்கொள்ளும். சரியா? சரி சார். ஓகே. சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you so much for listening. ஓகே. ஜஸாகுமுல்லாஹ்.